அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த மாணவர்களே, வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி Waalaikumsalam வரகாத்துஹு. warahmatullahi wabarakatuh, sir. ஓகே புள்ளைகள், நாங்கள் நேற்றைய பாடவேளையில் குலஃபா ராஷிதீன்களை முற்றுமுழுதாக நான் நிறைவு செஞ்சிருந்தோம். ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு உமையாக்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைய பாடவேளையில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த உமையாக்கள்னா யாரு, உமையாக்கள் எப்படிப்பட்டவங்க, உமையாக்களோட சாதனைகள் என்ன, உமையாக்களோட முக்கியமான ஆட்சியாளர்கள், இதுகளை தான் நாங்கள் இன்றைய பாடவேளையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ டிரெக்டாக நாங்கள் பாடத்துக்கு போவோம். ரைட். இந்த உமையாக்கள் அப்படின்னு சொல்றது எப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 41 முதல் ஹிஜ்ரி 132 வரைக்கும் ஆட்சி செஞ்சவர்களை தான் உமையாக்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த உமையாக்கள் அப்படின்றவங்க அப்துல் ஷம்ஷிட வழித்தோன்றல்களை தான் உமையாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முஆவியார் அலி அவர்களுடைய முப்பாட்டனின் பெயரான உமையா என்றவருடைய பெயரால தான் இது அழைக்கப்படுகிறது. முஆவியாரோட முப்பாட்டன்ற பேர் தான் உமையா, அபு சுஃபியானுடைய தந்தை. அப்ப அவருடைய பெயரால தான் இந்த இவங்களுக்கு அழைக்கப்படுது உமையாக்கள் அப்படின்னு சொல்லி. ஆரம்பத்துல இந்த பேர் வந்து உமையாக்கள் இருக்கல. பிறகு இவங்களை வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு அப்பாசியர்கள் ஒரு பரம்பரை ஆட்சியை பிடிக்குதானே, அவங்க தான் இவங்களுக்கு உமையாக்கள்னு பேர் வச்சாங்க. ரைட். அன்று நிலவி அந்த அரசியல் போராட்டம், அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல தான் இவங்களுக்கு பேரும் வைக்கப்பட்டுச்சு. அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஸோ இந்த உமையாக்கள் அப்படின்றது உமையா அவர்களுடைய பரம்பரையை தான் சொல்றது. ரைட். அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கிச்சோம். இவங்க எப்படி தோன்றினாங்க, இவங்க தோன்றதுக்கான காரணங்களை நாங்க பார்த்தோம்னா பல வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க உஸ்மான் அலி அவனோட கொலை தான் இந்த உமையாக்களுக்கு பிரதான, உமையாக்களோட தோற்றத்துக்கு பிரதான காரணம் அப்படின்னும் சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க அதாவது பரம்பரை ரீதியாக ஆட்சி அரசுடைமைக்கு போட்டி போட்டாங்க, அதுதான் இவங்க தோன்றது காரணம் அப்படின்னும் சொல்றாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் பல காரணங்கள், பனு உமையா பனு ஹாஷிம் வர்க்க போராட்டம் ஒரு பக்கம், உஸ்மான் அலி அவங்களோட கொலை ஒரு பக்கம், முஆவியர் அலி அவங்களுடைய செல்வாக்கு, நிர்வாக திறமை, டேலண்ட், அந்த தந்திரம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அலிர் அலி அவர்கள் தரப்பில் இருந்த பலவீனங்கள், கொலையாளி இனங்காண முடியாதவாறு நடந்து கொண்ட அந்த பலவீனம். அதே மாதிரி மக்கள் ஆதரவும் சிரியாவின் பொருளாதார வளமும், சிரியானா நல்ல வளம் உள்ள பிரதேசம் அது. அப்ப அந்த தேசம் வந்து முஆவியர் அலி அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. எனவே அந்த தேசம் யாரை கண்ட்ரோல் செய்கிறோ அவங்க தான் தளபதி, தலைவர், இஸ்லாமிய உலகின் கலீஃபா என்ற அளவுக்கு மக்கள் ஆதரவு, சிரியாட பொருளாதார வளம் எல்லாம் முக்கியமான காரணங்களாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹசன் அலி அவங்களுடைய விட்டு கொடுப்பு, அதை நாங்க இப்ப பார்ப்போம் என்ன விட்டு கொடுத்தாங்க. தனக்கு பிறகு யசீத கலீஃபாவாக நியமிச்சது. ஸோ இப்படி பல காரணங்களினால தான் இந்த உமையா ஆட்சி தோற்றம் பெற்றது என்ற விடயத்தை நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணும். எனவே நபி அவங்களுடைய ஒரு ஹதீஸ், நுபுவத் அடிப்படையிலான கிலாஃபத் ஆட்சி 30 வருடங்கள் வரை தான் நீடிக்கும் என்று நபி அவங்க ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லி இருந்தாங்க. அது மாதிரி 30 வருடங்கள் இந்த கிலாஃபத் ஆட்சி வந்து நடந்து முடிச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் நாடிய விரும்பியோருக்கு முடியாட்சியை கொடுப்பான் அப்படின்னு நபி அவங்க முன்னறிப்பு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கிலாபத் ஆட்சி முறைக்கு பிறகு முடியாட்சி தான் தோற்றம் பெற்றிருக்கு. ரைட். இப்ப நாங்க இந்த முடியாட்சின்னு சொன்னா நீங்க என்ன ஆட்சின்னு நினைக்கிறீங்க? மன்னர் ஆட்சியா? மன்னராட்சி. கிலாபத் ஆட்சின்னா அது என்ன? கிலாபத் ஆட்சின்னா நமக்கு ஃபேமஸான ஒரு ஆட்சி என்ன? ஜனநாயக ஆட்சியா? ஜனநாயக ஆட்சி. மக்கள் விருப்பின்படி நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் மக்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதை அரபிக்ல கிலாபத் ஆட்சின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கிலாபத் ஆட்சியை தான் மக்கள் விருப்பின்படி நடக்கிற ஒரு ஆட்சி. ஆனா மன்னர் ஆட்சி முடியாட்சின்னு அப்படி இல்லை. அது வந்து மகனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகன், மகன் மகன் அப்படி அந்த வாரிசுரிமை அடிப்படையாக கொண்டு போறதுதான் இந்த முடியாட்சி. எனவே நான் கேட்கிறேன், இந்த முடியாட்சி ஸ்டத்துல தடையா? இல்ல. இப்ப அவங்க வந்து ஆரம்பத்துல சொன்னாங்க கிலாபத்துக்கு பிறகு தோன்ற முடியாட்சி ஒரு தீங்கான ஒன்றாகத்தான் பார்த்தாங்க. ஏன்னா அங்க வந்து எப்படியுமே கிலாபத் ஆட்சி இல்லைண்டா முழுக்கியத் முழுக்கியத் ஆட்சின்னு சொல்றேன். முழுக்கியத் ஆட்சியில வந்தா எப்படியுமே செல்வம் ஒரு ஆள்ட கண்ட்ரோலுக்கு கீழுக்கு வரும். அடுத்தது அங்க ஒரு பயம் ஒன்று ஈக்காது, எது தப்பு செஞ்சாலும் அதை மறைக்கிற ஒரு சூழ்நிலை ஒன்று ஈக்கும். எனவே இப்படி பல குறைபாடுகள் இருக்கும். இதனாலதான் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இதுல ஒரு தீங்கு இருக்கு, இந்த முழுக்கிய
முடியாட்சியில தீங்கு இருக்குன்னு சொல்லி நபி அவங்க ஆரம்பத்துல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ரைட். எனவே அதே மாதிரி மன்னர்கள்ட்டையும் இந்த முடியாட்சி கொண்டு வரப்பட்ட மன்னர்கள்ட்டையும் ஒரு வித்தியாசமான பண்புகள், நல்ல பண்பு பழக்க வழக்கங்கள் ஈக்கிறல்ல. சமூகத்துல பல குழப்ப நிலைகள் இந்த முடியாட்சி வரும். அதனால நபி அவங்க இதை வந்து ஒரு தீங்கான ஒன்றாகத்தான் ஆரம்பத்துல கவனிச்சான், பார்த்தாங்க. ஆனா எஸ் சேம் டைம்ல இதற்கு முதல்ல முடியாட்சி தடன்னு எங்கேயும் சொல்லப்பட்டும் இல்லை. இதற்கு முதல்ல முடியாட்சியை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாம் வந்து எப்படின்னு சொன்னா முடியாட்சியை தான் நடத்தி கொண்டிருந்தார். ரைட். இது அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஸோ முடியாட்சி தடன்னு இஸ்லாத்துல இல்லை. ரைட். முடியாட்சி தடையல்ல. பட் அந்த முடியாட்சியை விட சிறந்த ஆட்சி எது? கிலாஃபத் ஆட்சி. கிலாஃபத். ஏன்னா நபி அவங்க காட்டி தந்த அந்த கிலாஃபத் ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து சஹாபாக்கள் எல்லாம் கிலாஃபத் ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. பட் ரெண்டுல இப்ப ரெண்டுமே இப்ப முடியாட்சி தடண்டு இல்லை, நடத்தலாம். ஆனா சிறந்தது என்று வார டைம்ல கிலாஃபத் தான் சிறந்தது. ரைட். ஏன்னா நபி அவங்க ஆரம்பத்துல பயந்து அதை வந்து ஒரு முடியாட்சியை கொஞ்சம் தீங்கான ஒன்றா பார்த்திக்கிறாங்களே. ஏன்னா அது வந்தா இப்ப பாருங்க, சவுதி அரேபியாவோ கட்டாரையோ இஸ்லாமிய நாடுகள்ல வந்து ஏதாலும் ஒரு ஒரு அதாவது மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்துற ஏதாவது ஒன்று நடந்துட்டு வருகுதா, இல்லாட்டி மார்க்கத்துக்கு இல்லாத தியேட்டரோ இல்லாட்டி ஹெலோ ஃபங்க்ஷனோ இதெல்லாம் நடந்துட்டு வருகுதாங்க. மார்க்கத்துக்கு முரணா. இதைத்தான் நபி அவங்க ஆரம்பத்துல முன்னறிவு செஞ்ச தீங்கான ஒன்று. அதாவது உலக சுகபோகத்துல மூழ்கிற கிலாபத் ஆட்சியில இருந்தா உலக சுகபோகத்துல மூழ்க மாட்டாங்க. ஈரானை பாருங்க. ஈரான் என்ன ஆட்சி? முழுக்கியத். ஈரான் வந்து கிலாபத் ஆட்சி. உலகத்துல 56 முஸ்லிம் நாடு இருக்குது, 56ல கிலாபத் ஆட்சி இருக்கிறது இங்கதான், ஈரான்ல. நீங்க ஏன் முழுக்கியத்துன்னு சொல்றீங்கடா, இப்ப ஆயத்துல்லா அலி காமனிக்கு பிறகு முஜிதபா காமனி வந்ததெல்லாம் நீ முழுக்கியத்துன்றீங்க, அப்படித்தானே? நான் கேக்குறேன், அவரை வந்து அவர் தெரிவு செஞ்சு வச்சுட்டு போனதா? இல்ல. இல்ல. அங்க இருக்கக்கூடிய சிரேஷ்ட பெரிய மத குருமார்கள் எல்லாம் இணைஞ்சுதான் முஜ்தபா காமேனி தான் இந்த இடத்துக்கு சரி அப்படின்னு தெரிவு செஞ்சிருக்கிறாங்களே ஒழிய ஆயத்துல்லா அலி காமேனி தெரிவு செஞ்சுட்டு போகல. ஆனா அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு 3-4 பேரை ஆல்ரெடி. ரைட். அப்ப அதை அடிப்படையாக வச்சு நீங்க அது முழுக்கியது நிலை கூட அதுதான் கிலாபத் ஆட்சி. நான் தான் ஷியாக்கள் படித்தார டைம்ல நான் சொன்னேன், அவங்க தான் மார்க்கத்தை சரியா பின்பற்றுவாங்க. பட் என்ன அங்க இருக்கக்கூடிய விஷயம், சில கோட்பாடுகள் அங்க இருக்காதான் சில கோட்பாடுகள் அந்த தக்கியாவா இருக்கேலும், முத்துவா திருமண முறையா இருக்கேலும், அந்தீனாவாக இருக்கேலும், அந்த இதுவல் தான் கொஞ்சம் சரியான மாதிரி இதே இருக்கு. மத்தபடி பெஸ்ட் அவங்க இந்த கோட்பாடுகள் அவங்க இல்லாட்டி நம்ம எல்லாம் ஓவர்டேக் பண்ணி எப்பயே வைத்திருப்பாங்க. இப்ப சவுதி பெண்களையும் ஈரான் பெண்களையும் பாருங்க. நான் இதுக்கு முதலும் சொல்லியிருக்கிறேன், சவுதி பெண்கள் போடுற ஹிஜாபையும் அந்த ஹபாய் ட்ரெடிஷனலையும் பார்த்துட்டு நீங்க ஈரானுக்கு போய் பாருங்க, அங்க எப்படி இருக்கும். அவங்க போடுற ஹபா அந்த ஈரான் ஷோல் நீங்க போட்டிக்கிறோம், நீங்க கேள்விப்பட்டீங்களா? நீங்க போட்டிப்பீங்களே ஈரான் ஷோல், ஈரான் ஷோல் தானே நீங்க போடுறது தானே? அது அந்த இப்படி அழகா இப்படி கவரிங் ஆக இப்படி வருந்தானே பிள்ளை. பாருங்க, அதுக்கு சவுதி அரேபியா ஷோல்னு வரையிலுமே, துபாய் ஷோல்னு வரையிலுமே, அது ஈரான் ஷோல்னு வர ஃபுல் கவர் சுத்தி கவர் பண்ணி வருது. அழகா வரும். அதான் சொல்றேன் ஈரான் ஷோல். ஸோ அப்ப அதை நாங்க தெளிவா விளங்கி வச்சுக்கணும். எப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அவங்க மார்க்கத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல, ஆனா அந்த கோட்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 10 கோட்பாடுகள் அதுதான் என்ன பிரச்சனை. இல்லாட்டி நாமல் எல்லாம் ஓல்டேக் பண்ணிட்டு அவங்க தான் மார்க்கத்துல முன்னிலையில் இருப்பாங்க. சரி. அப்ப அதையும் நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். அவங்க தான் கிலாபத் ஆட்சி இருக்குது. அதே மாதிரி நாங்க விளங்கணும், இந்த கிலாபத் ஆட்சிக்கு பிறகு முடியாட்சி தான் தோற்றம் பெற்றிருக்குது. எனவே இந்த முடியாட்சியை நாங்க தவறாக எல்லாருமே தவறாகத்தான் இதை பார்க்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், நபி அவங்கட வஃபாத்துக்கு பிறகு அபுபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலிர் அலி ஒன் பை ஆக எல்லாருமே கொலை. உமர் அலி கொலை செய்யப்பட்டாங்க, உஸ்மான் அலி கொலை, அலிர் அலி கொலை. அப்ப இதெல்லாமே ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அதிகார பீடம் இல்லாம ஒரு தலைவரால நிக்கலாம இருந்துச்சு. அதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னா முடியாட்சி முறை தான் இந்த இடத்துக்கு சரி.
இந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனால தான் முஆவியார் அலி என்ன செஞ்சாங்கடா இந்த முடியாட்சியை உருவாக்கினாங்க என்று நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளணுமே ஒழிய அவர சொந்த நலனுக்காக உருவாக்கினாருன்னு நீங்க விளங்கி வச்சுக்கொள்ள கூடாது. அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த டைமுக்கும் முடியாட்சி தான் பொருத்தம். ரைட்? அதான் இமாம் யஹ்லா சொல்றாங்க, மன்னராட்சியை கடைபிடிக்கும் ஒரு நீதியான ஆட்சியாளன் குற்றவாளியாக மாட்டான் என்று சொல்லி. ரைட்? அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு முடியாட்சி தான் பொருத்தம். அதனாலதான் முஆவியார் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முடியாட்சியை அறிமுகப்படுத்தினாங்கன்றத தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். சரி, அப்ப இது ரொம்ப முக்கியமானது. அப்ப நாங்க இதை தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரி, அதே மாதிரி நாங்க இந்த உமையாக்களோட எழுச்சியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இவங்க எப்படி தோன்றினாங்க, இவங்க எப்படி எழுச்சி பெற்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோத்திர உணர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை. கோத்திர உணர்வு என்ன சொல்ற? சபி. அசபியா. கோத்திர உணர்வுன்னு சொன்னா அதுக்காக உயிரையும் கொடுப்பாங்க ஜாஹிலியா மக்கள். கோத்திர உணர்வுக்கு உலக புகழ் பெற்றாக்கள் இந்த ஜாஹிலியா மக்கள். சரி, கோத்திர உணர்வுண்டா மருக கோத்திர பெண் மீதோ ஆண் மீதோ இல்லாட்டி ஆண் மீது கை வச்சா கையை வெட்டிட்டு தான் அடுத்த வேலை. கோத்திரத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ரைட்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோத்திர உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. முதல் 2 சஹாபாக்களும் கூட கோத்திர உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அது அபூபக்கர் அலி, உமர் அலி. ஆனா உஸ்மான் அலியும் அதேதான் கோத்திர உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பட் அவருடைய செயலாளர் என்று ஒருத்தர் இருந்தார். யாரு? மர்வான் இப்னு ஹக்கம். மர்வான் இப்னு ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாரு. இவரு அவருடைய செயலாளர் உஸ்மான் அலி. அவரு கோத்திர வெறியில ஊறி போனவர் இருக்கார். கோத்திரத்துக்காக உயிரையும் கொடுப்பாரு. சரி, ஆனா அவருக்கு கோத்திர வெறி இருக்கு பாவம் நம்மட அப்பாவியான உஸ்மான் அலிக்கு என்ன தெரியாது. ரைட்? அப்ப அவர் அறியாமலேயே, கலிஃபா உஸ்மான் அலி அறியாமலேயே இவர் கோத்திர வெறியோட செயற்பட்டிருக்கிறாரு. ரைட்? அப்ப கூடவே அவருக்கு சப்போர்ட்டுக்கு அப்துல்லா இப்னு சபா என்ற நயவஞ்சகன் அலி அலி அவங்களுக்கு ஆதரவாக அவன் என்ன புதிய ஆக்களை திரட்டி விட்டான். அப்ப அந்த அப்துல்லா இப்னு சபாவோட இவரும் டச் ஆகி மர்வான் இப்னு ஹக்கமும் டச் ஆகி என்ன செஞ்சிட்டாங்க, கோத்திர வெறியோட செயற்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது உஸ்மான் அலிக்கு தெரியா. எல்லாரும் வேலி எதுக்கு கட்டுற? கல்லன் வராம அப்படியா? பாதுகாப்புக்கா? பாதுகாப்புக்காகத்தான் வேலி போடுற. பட் அந்த வேலியே கல்லனா இருந்தா திருடனுக்கு கல்லனுக்கு திருடன். கல்லனுக்கு போலீஸ் வேலை. கல்லனுக்கு போலீஸ் மாதிரியா? ரைட்? அது மாதிரிதான் உஸ்மான் அலிக்கு செயலாளர் மர்வான் பின் ஹக்கம் தான். அவருடைய இலக்கா வச்சிருந்த. ஆனா அவர் அறியாமலேயே மர்வான் பின் ஹக்கம் கோத்திர வெறியோட செயற்பட்டார். உஸ்மான் அலியிட எங்க குத்தின? முதுகுலையா நெஞ்சிலையா? முதுகுல குத்தினா சொல்லுவோம். ரைட்? உஸ்மான் அலி அங்கால திரும்பிட்டு இருக்கட்ட இங்கால வேற லைனை பாக்குற மர்வான் பின் ஹக்கம். இப்படி இதான் இந்த குலஃபாக்கள வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் அமைச்சு. இவர் டபுள் கேம், இங்கால உஸ்மான் அலியோட சப்போர்ட்டுக்கு இருக்கிற, அங்கால போனா அப்துல்லா இப்னு சபாவோட சேர்ந்து கொள்ற. இப்படி பெரிய இஷ்யூவால தான் பிள்ளைகள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இந்த கிலாஃபத் வீழ்ச்சி அடைஞ்சு உமையாக்கள் தோற்றம் பெற ஆரம்பிச்சாங்க. எனவே அதுக்கு பிறகு நாங்க நேற்றைய பாடவேளையில கடந்த பாடவேளையில பார்த்திருந்தோம். இதற்கு முதல்ல இந்த கோத்திர வெறியோட இவர் செயற்பட்டதால தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா கடைசி அந்த கோத்திர வெறி மர்வான் பின் ஹக்கம் அந்த கோத்திர வெறி தான் உஸ்மான் அலி அவங்களோட கொலைக்கும் காரணமாக அமைச்சு. நான் கேட்கிறேன், ஒரு நாட்டினுடைய தளபதி இந்த வீட்டுல இங்கதான் இருக்காரு, இந்த டைம்ல போனா கொலை செய்யலாம் என்று சொல்லி அவர்கிட்ட கூட இருக்கிற ஒருத்தர் சொல்லாம எப்படி பிள்ளைகள் அவரோட வீட்டுக்கு நயவஞ்சகர்களும் எதிரிகளும் சூழ்ற? சொல்லுங்க பாவம், சொல்லுங்க. சும்மா வச்சுக்கொள்ளுவோமே. இப்ப அண்மையில கொலை செய்யப்பட்ட ஈரான் ஜனாதிபதி யாரு? ஆயத்துல்லா கமேனி. ஆயத்துல்லா கமேனி. அவரு எங்க இருக்காரு என்று சொல்லி இதுக்கு முதல்ல ஈரான் மக்களுக்கே தெரியா.
ஈரான் மக்களுக்கு கூட எங்க இருக்காருன்னு தெரியாது. சரி, அப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் வலை வீசி தேடினாங்க ஈரான் ஜனாதிபதி எங்க எங்க எங்கன்னு. கடைசா ஒரு மாதிரியா தேடி பிடிச்சி ஒரு வீட்டுக்கு அடியில இருக்கக்கூடிய சுரங்கம் உண்டு. அவர் இருக்கு வந்து இப்ப வெள்ளை மாளிகை மாதிரி பெரிய இந்த வெளியே தெரியறதுக்குரிய மாளிகை இல்ல, வீடு சும்மா இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடியில பெரியது ஒரு வீடு இருக்கும். ஈரானுக்கு அடியில, ஈரானுக்கு எல்லாமே ஈரான் நாட்டுக்கு கீழே ஒரு பெரியதொரு இதே ஈக்குது, ஸ்டேட் ஒன்றே ஈக்குது ஈரான் கீழே பூமிக்கு அடியில. அதெல்லாம் பிறகு நாங்க படிப்போம். அப்ப அப்படி ஒரு மேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கீழே, ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்றுக்கு கீழே இவருடைய அரண்மனை ஈக்குது. அதுக்குள்ளுக்கு தான் இவர் ஈக்கிறாரு என்று சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்டுபிடிச்சு, சரி அந்த பங்கர் பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டுகளை கிட்டத்தட்ட 4-5 குண்டுகள் ஒரே இடத்துல போட்டதால அந்த குண்டு போய் பட்டு அந்த இடமும் பிளாஸ்ட் ஆகி அவரோட குடும்பம், முக்கியமான படைத்தளபதி எல்லாருமே பிளாஸ்ட் ஆகினாங்க. இப்ப இதற்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு இப்ப ஈரான் வெளியிடுச்சு, ஈரான் ஒரு செய்தி அறிவிச்சிச்சு, இந்த கொலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாட்டுல இருக்கக்கூடியவங்க தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உளவு பார்த்திருக்கிறாங்க. அவங்க தான் எங்கட ஜனாதிபதி எங்க இருக்காங்கன்ற விஷயத்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சாங்க. அதான் நான் கேட்கிறேன், அவர் இருக்கிற இடம் எப்படி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரிய வந்தது? சொல்லுங்க. அவரோட க்ளோஸ் ஆகிக்கிற யார் சரி தான் சொல்லிப்பாங்க. சல்லி கொடுத்து எடுத்திப்பாங்க யார சரி. ஈரான்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கணும் தானே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். இப்ப உசாமா பின் லாடன் தெரியுமா? அவரை கண்டுபிடிக்க அமெரிக்காவுக்கு 10 வருஷம் டைம் எடுத்துச்சு. அந்த கமல்ஹாசன் ஒரு படம் வந்து விஸ்வரூபம்னு பாத்தீங்களா? ஓ சார். அது என்ன படம்? அதை எதை பிரதிபலிக்குது? அந்த படம் எந்த மதத்துக்கு எதிராக சொல்லி இந்தியால பேன் பண்ணாங்க? இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லி. எதிராண்டு அது அந்த சதாம் ஹுசனை தான் மெயின் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தை அவர் போட்டேன்னு சொல்லி. எப்படி ஃபிரோஸ் சொல்லுங்க, எப்படி சதாம் ஹுசேன் அந்த அவங்களோட கதாபாத்திரத்தை அவர் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இஸ்லாமிய ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு ஆள். ஓ ரைட். நீங்க நினைக்கிறீங்களா அந்த கதை பொய்ன்னு? சிலது பொய், அந்த எக்ஷன் பறக்கிறது இதெல்லாம் உண்மை எடுக்க கூடாது. ரைட். அமெரிக்கா என்ன செஞ்சு இந்தியாவோட சப்போர்ட்டோட இந்தியா சோல்ஜர் ஒரு ஆளை சிரியாவுக்கு அனுப்பி ட்ரைன் பண்ண வச்சு உசாமா பின்லாடன் படையிலே இணைய வச்சு உசாமா பின்லாடன் இருக்க இடத்தே தெரிய கண்டுபிடிச்சு உசாமா பின்லாடனே கொலை செஞ்சாங்க. கடைசியில அவர் இருக்க இடம் வந்து கடைசி வரைக்கும் தெரியா. சரியா, கடைசி வரைக்கும் தெரியா. கடைசியா பாகிஸ்தான் ஒரு இடத்துக்கு தான் ஒளிஞ்சிட்டு இருந்தது அவரு. அப்ப பாகிஸ்தான் அரசாங்கம் தொடர்ந்து மறுத்துட்டே வரைஞ்சி எங்கள்கிட்ட இல்ல எங்கள்கிட்ட நாட்டுல பின்லாடன் இல்லன்னு. அதுக்கு பிறகு எப்படியோ அந்த செய்தி வந்து அமெரிக்காவுக்கு கிடைச்சிட்டு, அதுக்கு பிறகு இரவோட இரவாக அமெரிக்காவுடைய படைகள் எல்லாம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கே தெரியாம பாகிஸ்தான் உள்ளுக்கே போய் அவர் இருக்க இடத்துல அவரை கொண்டுட்டு அவருடைய டெட் பாடியையும் இரவோட இரவா தூக்கி பசிபிக் சமுத்திரத்துல வீசிட்டு போனாங்க. சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஒரு ஒரு இடத்துக்கு வருதுன்னா செய்தி கன்ஃபர்மேஷன் இல்லாம வருதுமா? அதான் நான் கேட்கிறேன். அப்ப ஆயத்துல்லா அலி காமேனி அந்த இடத்துலதான் இருக்காருன்னு சொல்லி அவங்க சொல்லலாம், அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் செய்தி அனுப்பாம அவங்களுக்கு வரையிலுமா? அதே சேம் டைம்ல ஒருவேளை ஒரு சின்ன புள்ள ஆயத்துல்லா அலி காமேனி இங்க ஒரு 15 வயசு புள்ள செல்லுது, வருவாங்களா அவ்வளவு பெரிய படையை தூக்கிட்டு கூட்டிட்டு வருவாங்க? அப்ப அவங்களே திட்டமிட்ட ஒரு ஆள் அனுப்பி அவரு ஒரு செய்தி அனுப்பினாதான் என்ன செய்வாங்க அமெரிக்காட படை வரும். அது மாதிரிதான் இங்கேயும் உஸ்மான் அலி, இந்த ஆயத்துல்லா அலி காமேனி அதே மாதிரிதான் இந்த உஸ்மான் அலிட கொலையும். உஸ்மான் அலி அவங்க வீட்டுக்குள்ளுக்கு ஈக்கிற செய்தி எப்படி தெரியும்னு நான் கேட்கிறேன் கிளர்ச்சியாளர்களுக்கு. ஏன்னா அது ஹஜ்ஜி காலம், பெரும்பாலான சஹாபாக்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க. அப்ப இவர் மட்டும் அந்த வீட்டுக்கு ஹஜ்ஜிக்கு போகாம இருக்காரு என்ற விஷயம் எப்படி தெரிய வரும் போல கிளர்ச்சியாளர்கள்? அதான் நான் கேட்கிறேன், எப்படி தெரிய வந்த? பிகாஸ் யார் அவரோட கூட இருந்தால்
மர்வான் பின் ஹக்கம். மர்வான் பின் பின் ஹக்கம். அவர் கோத்திர வெறியோட செயற்பட்டு அவர் செய்தியை கொடுத்துட்டாரு அப்துல்லா இப்னு சபாவுக்கு. அவரால் தூண்டி விடப்பட்ட ஏண்டா அப்துல்லா இப்னு சபா பரப்பிட்டான் எப்படின்னா அலிர் அலிக்கு போக வேண்டியதை தான் யார் உஸ்மான் அலி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உஸ்மான் அலி அந்த பதவியை பறிச்செடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அலிர் அலியால தூண்டி விடப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் உஸ்மான் அலி சும்மா விடுவாங்களா? விடுவாங்களா? இல்ல. அதுக்கு பிறகுதான் உஸ்மான் அலி அவங்கள கொலை செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப நாங்க தெளிவாக நீங்க வச்சுக்கோங்க, இது மர்வான் பின் ஹக்கம்னு கோத்திர வெறி. அவருடைய கோத்திரால் தான் ஆட்சி பீடம் ஏறணும் என்ற அந்த வெறி தான். ஏன்னா அவருடைய கோத்திர வெறி மர்வான் பின் ஹக்கம். ஹக்கமியர் யாருக்கு சொல்றேன்? ஹக்கமினுடைய ஆட்சி. மர்வான் பின் ஹக்கம். ரைட். அப்ப நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரி, அப்ப இதுதான் உஸ்மான் அலி அவங்களுடைய கொலைக்கு பிரதான காரணமாயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அலிர் அலி அவர்களுக்கு இப்ப உஸ்மான் அலி கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனை சார் போய் இங்க பாங்க சொல்லுது. சார் இங்க பாங்க சொல்லுது சார். ஓகே, மழை பெய்யறதால எங்களுக்கு கேக்குது இல்ல. சரி, 2 நிமிடம் டைம் பாங்க முடிஞ்சது. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க சார். முடிஞ்சு பாங்க. ஓகே சார். சரி, ஓகே. எனவே இந்த மர்வான் பின் ஹக்கம்ட நடவடிக்கைகள் பிரதானமான காரணமாக மாறிச்சு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் உஸ்மான் அலி அவங்கள கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு வாக்குறுதியை வாங்கிட்டு அலிர் அலி எல்லாம் அவங்க ஆட்சி பீடம் ஏறுறாங்க. பட் அந்த வாக்குறுதிகளை அலிர் அலி நிறைவேற்றுவதன் காரணமாகத்தான் ஜமல் யுத்தம் நடந்துச்சு, சிப்பின் யுத்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக சிப்பின்ல இன்னொரு தோற்றம் கவாரிஜிகள் உருவாகி அவங்களோட நகர்வான் போராட்டம் நடந்துச்சு.
அப்ப இப்படி தொடராக யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு புள்ளல். சரி, எனவே அதே சேம் டைம்ல சிப்பின் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கடைசா ஹசன் அலி எல்லாம் பண்ணுவாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆட்சி பீடம் ஏறினாங்க. ஹசன் அலி அவங்க ஒரு 6 மாசம் தான் ஆட்சி பீடம் ஏறினாங்க அலி அலிக்கு பிறகு. அதுக்கு பிறகு சிரியாவுல முவாவியர் அலி எல்லாம் அவங்க சிரியா மக்கள் எங்களுக்கு முவாவியர் அலி தான் தேவைன்னு கேட்கவும் முவாவியர் அலி அவங்க பெரும் படையோட ஹசன் அலி அவங்களோட போராட வார சந்தர்ப்பத்துல ஹசன் அலி நினைஞ்சாங்கடா தண்ட ஆட்சி உரிமை பொறுப்பை அப்படியே முவாவியர் அலி கொடுக்குறாங்க. பட் ஒரு கண்டிஷனோட. என்ன கண்டிஷன்? முவாவியர் அலி, நம்ம 2 பேருக்கு யுத்தம் தேவையில்ல. முவாவியா, உனக்கும் எனக்கும் யுத்தம் தேவையில்ல. நான் பதவியை விட்டு தாரேன். ஆனா எனக்கு நீ ஆட்சி செய். ஆனா உனக்கு பிறகு நீ ஒரு ஆளுக்கு ஆட்சியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஹசன் அலி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஹசன் அலி சகோதரன் யாரு? ஹுசைன். ஹுசைன் அலி. ஹுசைன் அலி. ஹசன் அலி மூத்த பொடியனே, ஹுசைன் அலி சின்ன பொடியன். அப்ப முவாவியர்கிட்ட சொன்னாங்க, முவாவியா உனக்கு நான் ஆட்சியை தாரேன். ஆனா நீ ஆட்சி ஓண்ட காலம் முடியும் போது நீ ஏண்ட சகோதரனா ஹுசைன் அலிக்கு ஆட்சியை கொடுத்துடணும். அப்படின்னா நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ரிமெண்டோட முவாவியர் அலிக்கு ஆட்சியை கொடுக்குறாங்க. ரைட். எனவே இதைத்தான் வரலாற்றுல ஹசன் அலி எல்லாம் பதவியை விட்டு கொடுத்தாருன்னு சொல்ற இதைத்தான். சரி. சோ அப்ப என்ன செய்ய பாருங்க, நாவு போதுமென்ற நிலையில் சவுக்கையோ சவுக்கு போதுமென்ற நிலையில் வாளையோ பயன்படுத்தாத ராஜதந்திரம் மிக்கவர் தான் முவாவியர் அலி. கிட்டத்தட்ட 20 வருடம் ஷாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தாரு. ஷாம் மக்களுக்கு இவர் உயிர். ரைட். அப்ப நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கணும், இவர் ஆட்சி உரிமையை பிடிச்சது போராடி அல்ல. யார் விட்டு கொடுத்த? ஹசன் அலி. ஹசன் அலி எல்லாம் அவங்க விட்டு கொடு. அலி அலிக்கு பிறகு ஆட்சி உரிமை முவாவியர் அலிக்கு போகல. அலி அலிக்கு பிறகு நினைஞ்சாங்கன்னா எல்லா அலி அலி கொலை செய்யப்படும். ஏற்கனவே அலி அலி ஆட்சி பீடம் ஏறக்குலையே எத்தின குழப்பம். அப்ப அதை ஒரு மாதிரியா கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க அலி அலி. பட் அவங்களும் அலி அலியும் கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகு கூஃபா மக்கள் நினைஞ்சாங்கன்றால் நம்மளுடைய ஹசன் அலி அவங்கள கலிஃபாவாக பிரகடனம் செஞ்சாங்க. ஷாம் மக்கள் முவாவியார் அலியை கலிஃபாவாக பிரகடனம் செஞ்சாங்க. அப்ப இஸ்லாத்துல 2 கலிஃபாக்கள் இருக்கே, அதை ஒருத்தர் தான் நீக்கணும். அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் முவாவியார் அலி நினைஞ்சாங்கன்றால் ஹசன் அலிக்கு எதிராக யுத்தம் செய்ய போனாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ஹசன் அலி, நம்ம 2 பேருக்கும் யுத்தம் தேவையில்லை, நான் உங்களுக்கு பதவியை விட்டு தாரேன், பட் உங்களுக்கு பிறகு நீங்க ஏண்ட சகோதரனுக்கு ஆட்சியை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எக்ரிமெண்டோடு தான் முவாவியார் அலிக்கு ஆட்சி உரிமையை கொடுத்தாங்க. ரைட். அப்ப அதோட தான் இந்த உமையாக்கள் என்ன செய்யறாங்க, உமையா ஆட்சி ஒபீஷியலா ஒபீஷியலாக எழுச்சி வருது, ஸ்டார்ட் ஆகுது. அப்ப உமையாக்கள எழுச்சின்னு கேட்டா நமக்கு நல்ல மைண்டுக்கு வந்துடும். ஹசன் அலி விட்டு கொடுத்ததால முவாவியர் அலி ஆட்சியை பிடிச்சி அதனூடாதான் தோற்றம் பெற்றுச்சு என்றதுதான் மெயின் பாயிண்ட். ஆனா அதுக்கு முதல்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை நீங்க கிளியரா சொல்லணும். முதல் 2 சஹாபாக்கள்ல காலத்துல உமையாக்கள் பங்கு கொள்ளல. குறிப்பா மர்வான் பின் ஹக்கம்ட மறைமுக நடவடிக்கைகள், உஸ்மான் அலி அவங்க கொலை செய்யப்பட்டது, அப்துல்லா இப்னு சபாட சதி முயற்சி, அதுக்கு பிறகு கொலை சிப்பின், ஜமல், நஹர்வான், இதெல்லாம் சொல்லி கடைசா ஹசன் அலிட்ட ஹசன் அலிக்கு முவாவியர் அலிக்கு இடையில சமரசம் ஏற்பட்டு ஹசன் அலி விட்டு கொடுத்து முவாவியர் அலி ஆட்சி விட மீறினாங்க என்று நீங்க சொல்லணும். அதுதான் உமையாக்கள் எழுச்சிக்கு பொருத்தமான ஆன்சர். அப்ப எல்லா யுத்தங்களும் அங்க கனெக்ட் பண்ணணும். நீங்க அங்க முதலிரு கலீஃபாக்கள் தெரிவுல அதாவது உமையாக்கள் பங்கு பெற்றல்ல இடத்துல ஆரம்பிச்சு ஹசன் அலி விட்டு கொடுத்தது வரைக்கும் எழுதிக்கணும் உமையாக்கள் எழுச்சிக்கு. அப்பதான் சரியான ஆன்சர். கிளியரா? ஓகே. எனக்கு ஒரே வரியில சொல்லுங்க, உமையாக்கள் எழுச்சி எப்படின்னா ஒரே வரியில நாங்க எதை சொல்லணும்? ஹசன் அலி விட்டு கொடுத்ததால. வெரி குட். ஹசன் அலி விட்டு கொடுக்க போய் முவாவியர் அலி ஆட்சியை பிடிச்சாங்க. இதுதான் உமையாக்கள் எழுச்சிக்கு. நீங்க மெயினா இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். மெமரி பவர்ல இருக்கணும். நுஸ்ரா, மெமரியில என்ன இருக்கணும்? இது இருக்கணும். இருக்கணும். ரைட். ஓகே புள்ளல். தென் இதுதான் உமையாக்கள் எழுச்சின்னு சொல்லுவாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். வேற ஒரு கதையும் இல்லைங்க. அதுக்கு பிறகு உமையாக்கள் சாதனை என்ன தான் நாங்க ஆட்சியாளர்களினூடாக நாங்க பார்க்கிறோம். என்ன பெருசா சாதிச்சிக்கிறாங்க. ரைட்.
உமையா வம்ச ஆட்சிய உருவாக்கியவர் அப்படின்னு சொன்னா நாங்க முஆவியா ரலியல்லாஹுன்னு வாங்கலாம். ரைட். அப்ப இவர் வந்து 41 முதல் 60 வரையான காலகட்டத்துல உமையா ஆட்சி நடத்துகிறார். அப்ப 41 கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிறார். தனிப்பட்ட குணவியல், நிர்வாக அனுபவம். முஆவியா ரலி எதுக்கு ஃபேமஸ்? ராஜதந்திர தந்திரம், ராஜதந்திரம். ராஜதந்திரத்துல ஃபேமஸ். மக்கள் ஆதரவு, தளபதிகள் ஒத்துழைப்பு, அதனால ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொண்டு அவர் நடத்தினாரு. அதே மாதிரி நிர்வாக அனுபவம், நிர்வாக ஒழுங்குகள் மூலம் ஷாம் மக்களோட அபிமானம். அதே மாதிரி இவருக்கு கிடைச்ச அம்ர் இப்னு ஆஸ், முகிரா இப்னு ஷுஅபா, சைத் இப்னு அபீஹ் இவங்க போன்ற அதிகாரிகளோட சப்போர்ட் எல்லாம் இவரோட ஆட்சிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துச்சு. அதே மாதிரி அதுக்கு பிறகு அவர் செஞ்சது ஒரு முக்கியமான ஒரு மோசமான வேலை தான். அதுக்கு முதல்ல நாங்க இவரை கொஞ்சம் பார்ப்போம். முஆவியா அலியா. சரி, முஆவியா அலியை பத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? 40 வருடம் ஷாம் தேசத்தை ஆட்சி செய்தார். ஷாம் தேசத்தை ஆட்சி வஹி செஞ்சாரு. எழுதுறதுல ஈடுபட்டார். எதுமா? வஹி எழுதுறதுல ஈடுபட்டார். குத்தாபுல் வஹீர் ஒருவராக இருந்தார். ஓகே, வேற டமஸ்கஸ் தலைநகரமாகினார். வேற 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 இஸ்லாமிய கிலாஃபத்தை ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே கொண்டு வந்தாரு. ஓகே, வேற சார் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னுக்கா ஏற்ற பிறகா சார்? இல்ல இல்ல, எப்படியோ அவரை பத்தி தெரிஞ்சது சொல்லுங்க. முன்பின் ஒன்னும் கேட்கலன்னா தெரிஞ்சது என்ன அவரை பத்தி? சரி, நான் கேட்கிறேனே. இப்ப அவர் வந்து 4 சஹாபாக்களும் கடைபிடிக்காத ஒரு ஆட்சி முறையான முடியாட்சி அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த டைம்ல ஆட்சியை சரியா கொண்டு வரதுக்கு அதுதான் அவருக்கு ஒரு சிறந்த ஒரு இதா இருந்துச்சு. அதுக்கான அவர் அதை நியமிக்கார். ஓகே, வேற உங்களுக்கு முடியாட்சின்னு என்னன்னு தெரியுமா? பெஸ்ட் தனக்கு பின் மன்னராட்சி. மன்னர் ஆட்சி. அதோட மீனிங் என்ன தெரியுமா? நல்லா என்ன நோட் மன்னராட்சி. பண்ணுங்க. வம்சமா. நாட்டிட ஒட்டுமொத்த பணமும் கிலாபத் பரம்பரை. ஆட்சிண்டா ஒரு பேங்க்ல இருக்கும். அதே மன்னர் ஆட்சிண்டா அதே ஒட்டுமொத்த பணமும் மன்னண்ட பாக்கெட்டுக்கே இருக்கும். எப்படி? மன்னண்ட பொக்கெட்டுக்கு. மன்னண்ட இருக்கும். பாக்கெட்டுக்கு இருக்கும். அதே கிலாபத் ஆட்சிண்டா அது தனிப்பட்டவரோட தனிப்பட்ட தனிப்பட்ட. பொதுவாய்க்கும், எல்லாருக்கும் சமனா பொதுவாய்க்கும். ஆனா மன்னர் ஆட்சியில மன்னண்ட பாக்கெட்டுக்கே இருக்கும். கிலாபத் ஆட்சிண்டா எல்லாரும் எளிமையாத்தான் வாழணும். அப்படின்னா கலீஃபாக்களுக்குன்னு தனியா வீடு இல்லை, தனியா ட்ரெஸ் இல்லை, தனியா மெய்ப்பாதுகாவலர்கள் இல்லை, தனியா வாகனம் இல்லை, தனியா அணியறதுக்கு ட்ரெஸ் இல்லை. எல்லாம் அவங்களோட சொந்த செலவில தான் இது செய்யணும். ஆனா மன்னர் ஆட்சின்னா அப்படியா இல்ல. தனக்குண்டு தனி பொடிகார்டு இருப்பாங்க. தனக்குண்டு ஒரு பெரிய பெரிய முஆவியா ரலியல்லாஹு எப்படி தெரியுமா, பெரிய பெரிய கோட்டைகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உமர் அலிக்கு ஒரு வீடாலும் இருந்துச்சா? இல்ல. உமர் அலி அவருடைய மனைவி சண்டை உமர் அலியோட. ஏன்னு தெரியுமா? இப்ப நான் கேட்கிறேன், சும்மா வச்சுக்கொள்வோமே. இப்ப உமர் அலி நாட்டு பற்று கூட அவரு நாட்டை கவனிச்சாரு, ஆனா மனைவியை கவனிக்கல ஒரு கட்டம் வரும்போது. ஏண்டா கணவன் சம்பாதிச்சாத்தானே மனைவிக்கு கிடைக்கும். அப்படித்தானே பிள்ளைகள்? ஓம் சார். அப்ப திருமணம் முடிச்சிட்டு இவரு மனைவிய பார்க்காம நாட்டை பார்த்தா மனைவிக்கு என்ன கிடைக்குமா? கிடைக்கா. கிடைக்கு. அதனால மனைவி சண்டை. நீங்க இப்ப ஆட்சி செய்றீங்க, இது பண்றீங்க, ஏற்கனவே நீங்க மெலிஞ்சும் போயிட்டீங்க, நமக்கு சாப்பிடுறதுக்கு வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்க நாட்டை பாக்குறீங்கன்னு சண்டை. அதுக்கு பிறகுதான் உமர் அலி போயிட்டு அந்த மஜ்லிஸ் ஷூராட்ட போய் எனக்கும் ஒரு சம்பளத்தை தாங்க, எனக்கும் ஒரு ட்ரெஸ் ஒன்று வேணும்னு அதுக்கு பிறகு மனைவி சண்டை பிடிக்க போய் தான் அவர் கேட்டேன். அது வரைக்கும் அவருக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, ஒழுங்கா ட்ரெஸ் ஒன்று இல்லை, ஸ்தானியத்துக்கு சாப்பாடு இல்லை. ஆனா மன்னர் ஆட்சியில் அப்படி அல்ல. தனி பொடி காட்டிப்பாங்க, 10-12 பேர் பொடி காட்டிக்கும். தனக்குன்னு வாகனம், தனி வாகனம். இன்னைக்கு இந்த BMW பிரியஸ் கார் மாதிரி அந்த டைம்ல ஒட்டகம். இன்னைக்கு காருன்னா அன்றைக்கு ஒட்டகம்.
அப்படி தனி ஒட்டகம் முஆவியர் அலிக்கு இருந்துச்சு, தனி பொடிகாட்ஸ் இருந்துச்சு, தனி வீடு, அரண்மனை, அதாவது கோபுரம், தாருல் இமாரா மாதிரி இப்படி பெரிய பெரிய கோபுரம் எல்லாம் முஆவியர் அலிக்கு இருந்துச்சு, கட்ட ஆரம்பிச்சாங்க. சரி, தனியான இது எல்லாமே சுகபோக வாழ்க்கை. அவர்கிட்ட கிட்ட போய் பேசவுமே இல்லாது, ஏன்னா பொடிகார்ட் போக விட மாட்டாங்க. இதுதான் மன்னர் ஆட்சிக்கும் கிலாபத் ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு. சரியோ? சரி சார், ஆஹ் நடைமுறையில் ஒரு உதாரணம் சொல்லவா? சொல்லுங்க. சவுதி மன்னனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓம் அவருடைய கேள்விப்பட்டிருக்கேன். அரண்மனை எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். கிட்ட நெருங்கிலுமா? இல்ல ஏன்னா பாடி கார்டு நிறைய பேர் அது இருப்பாங்க, அவங்க அனுப்ப ஆஹ் மாட்டாங்க அப்படி உங்களுக்கு. அவருடைய வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை. பிரம்மாண்டமா. ஆஹ் இது மன்னர் ஆட்சி சவுதியில. இதே ஈரான்ல என்னாச்சு? கிலாஃபத் ஆட்சி. கிலாபத் ஆட்சி. கிலாபத் அவர் வாழ்ந்ததுக்கு பிறகு அவருடைய வீடு எப்படி இருந்தது என்று சொல்லி சோசியல் மீடியால வீடியோ எல்லாம் வந்துச்சு, பாத்தீங்களா? அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லி சோசியல் மீடியால வீடியோ எல்லாம் வந்துச்சு, பார்க்கலையா? பார்க்கலையா யாரும்? இல்ல அல்லாவே, இல்ல சார். எனக்கும் போட்டு கேளாம போயிடுச்சு. நீங்க அப்ப சோசியல் மீடியால என்ன அப்ப ஸ்டேட்டஸும் மெசேஜ் தான் பண்ற அப்படியா? இந்த செய்திகள் ஒன்றும் பாக்குற இல்லையா பிள்ளைகள்? ஏனுஸ்ரா, ஓ சார், என்ன செய்யற அப்ப போன்ல? ஸ்டேட்டஸ் நான் ஒண்ணும் போடுறதும் ஒன் டைம் ஸ்டேட்டஸ் போடுற, ஸ்டேட்டஸ் பாக்குற, செல்ஃபி எடுக்கிற, இல்ல இதெல்லாம் செய்யற. சார், நான் அப்படி எதுவும் போறது இல்ல. அடுத்ததாக எங்க நதீம் நதீர் பார்க்கலையா வீடியோ ஒன்றும்? எங்கட போனுக்கு வரல. அவரோட வாழ்க்கை கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சாக்கும். சரி, அதாவதுமா அவருடைய வீடு எப்படி தெரியுமா? நபி அவங்களோட காலத்துல இருந்துச்சு வீடு, செங்கலால ஒரு ரூம் கட்டின வீடு. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா நம்மட வீடுகள் வந்து கொஞ்சம் சரியான மாதிரி அட்வான்ஸ் கூட, ரைட்? நம்மட வீடுகளை விடவும் சின்ன ஒரு வீடு தான் அவரோட வீடு. நம்ம இன்னைக்கு ஓட்டுறோம் மோட்டார் பைக், டிஃப்ரெண்ட் ஓடுறோம். அவரோட பைக் எப்படி தெரியுமா? மிரிக்கிற ஃபுட் சைக்கிள், அந்த சைக்கிள் ஒன்று அவரோட வீட்டுல இருந்துச்சு. நபி அவங்களோட காலத்துல எப்பவுமே ஒரு கிணறு ஒன்று இருக்கும் பக்கத்துல, அதே மாதிரி ஒரு கிணறு அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அவரோட வாழ்க்கை அவ்வளவு எளிமை. அவர் இறக்கும் போது, சாரி, இறக்க முன்னுக்கும் அவர் ஒரு ஃபத்வா மாதிரி சமூகத்துக்கு ஒரு இதொன்று சொல்லிட்டு போயிருந்தார். இந்த ஒட்டுமொத்த 56 நாடுகள் உலகத்துல முஸ்லிம் நாடுகள் இருக்கு, அந்த அத்தனை நாடுகளும் எதுல மூழ்கி என்று சொல்லியிருந்தாரு? ஆடம்பரமும் ஆடம்பரத்துல மூழ்கி இருந்தாங்க அப்படின்னு தான் அவரு சொல்லியிருந்தார். அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை வந்தார். அதைத்தான் சொல்றது, கிலாபத் ஆட்சிக்கும் முடியாட்சிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்க பார்க்கணுமா இருந்தா ஈரானையும் சவுதியையும் பார்த்தா சரி. ஓகேயா? ஓகே சார். சரி அதுல சார். படுதா? நல்லா பட்டுட்டு. நல்லா பட்டுட்டு. சரி, ஓகே புள்ளல். தென் அப்ப நாங்க விளங்கணும், இதுதான் முடியாட்சின்றது. முடியாட்சிய தெரியாம முடியாட்சி சொல்லப்படாது, இதுதான் முடியாட்சி. சரி, அதே மாதிரி நான் இன்னொரு ஒரு விடயம் சொல்லிக்கொள்ளணும். இப்ப நாம சொல்றது தானே, இப்ப நாங்க படிச்சிட்டோம் முஆவியர் அலி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு இந்த மன்னராட்சி தான் பொருத்தம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் என்ன செஞ்சாருன்னா முடியாட்சி உருவாக்கினார். இப்ப அவர் வந்து தனிய கோபுரம், தாருல் இமாரா மாதிரி தனி கோபுரம், தனக்குன்னு பொடி கார்ட், தனி வாகனம், செக்யூரிட்டி, இதெல்லாம் போடுறது காரணம் இங்க. நான் கேட்கிறேன், உமர் அலி வீட்டுலுக்கே வந்து தொழுகிற இடத்துல வந்து குத்தி போட்டு போயிட்டான். உஸ்மான் அலியோட வீட்டு ரூமுலுக்கே வந்து குத்தி போட்டு போயிட்டான். யாரு குத்தினாண்டே தெரியாத அளவு குத்தி போட்டு போயிட்டான். அலிர் அலி சுபகுக்கு பள்ளிக்கு வரும்போது தலையை வெட்டி போட்டு போயிட்டான். நான் கேட்கிறேன், இந்த 3 சஹாபாக்களுக்கும் பாதுகாப்பு செக்யூரிட்டி இருந்திருந்தா தடுத்திருக்கேனுமா இல்லதா? தடுத்திருக்கேன். அந்த பாதுகாப்புக்காக தான் இவர் இவ்வளவு வெரி குட். அந்த செஞ்சிருக்காங்க. 3 பேருக்கும் தனியா ஒரு வாகனம் ஒன்று இருந்திருந்தா தடுத்திருக்கேனுமா இல்லதா? மேலும்
அந்த ஏழு 3 பேருக்கும் தனியா ஒரு வீடு, இரும்பு அரண் மாதிரி ஒரு வீடு, யாரும் வர இயலாத மாதிரி ஒரு வீடு ஒன்று இருந்திருந்தா தடுத்திருக்க இயலுமா இல்லாதா? தடுத்திருக்கேலும் ஏழு சோ அதனாலதான் முஆவியர் அலி இனி யாரும் என்ன நெருங்க இயலாது என்று சொல்லி தனக்குன்னு தனி வாகனம், இவங்களோட கொலைக்கு பிரதான காரணி தனியான வாகனம் இருக்குல்ல, தனி செக்யூரிட்டி இருக்குல்ல, தனி வீடு இருக்குல்ல, இது மாதிரி காரணங்களாலதான் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அதே மாதிரி அவங்க இப்ப கலீஃபாக்கள் எளிமையான வாழ்க்கை பிள்ளைகள், அப்ப அவங்க சல்லிகளும் இல்ல, எளிமையான ஏழைகள் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தா ஒரு முறை உமர் அலி அவங்க ஒரு அம்ர் இப்னு ஆஸ் ஆளுநரா போட்டார், பார்த்தா அவரும் ஒரு ஏழை. சோ அப்படி ஏழைகளா இருந்தாங்க. அதனால அதுக்கும் சரி வர பணம் எல்லாம் மன்னராயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி உமர் அலி, அதாவது முஆவியர் அலி அப்படி கொண்டு வந்தாங்க. அப்ப இது அந்த சிச்சுவேஷனை சமாளிக்க, அந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி ஒன்று ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டு இருந்துச்சு. அதனாலதான் இந்த ஆட்சி முறையை கொண்டு வந்தோம். சரியா? அப்ப இப்ப விளங்கி வச்சுக்கொள்ளணும், அவர் வீடு கட்டினதுக்கு செக்யூரிட்டி தனி பொடி கார்டு வச்சது, மெய்ப்பாதுகாவலர் வச்சிருந்ததுக்கு, தனியான வாகனங்கள் வச்சிருந்ததுக்கு காரணம் விளங்கிட்டா? ஓம் அவருக்கு இப்படி ஒரு ஆமா சார். சம்பவம் நடந்திருக்கூடாது இந்த சாணர் வச்சிருந்தாரு. வெரி குட். அவருக்கு இப்படி ஒன்றும் நடந்துட கூடாதுன்னு சரி. சரியா? அப்ப அதை நல்லா தெளிவா இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரி, அதே மாதிரி தான் சரி. கேளு. முஆவியர் அலிக்கு இயற்கை மரணமா இல்ல யாரும் கொலை செஞ்சா? பாப்போம். என்ன சரி. கேள்விப்பட்டீங்க இதுக்கு முதல்ல? கொலை செஞ்சான்னு கேள்விப்பட்டீங்களா? யார்? சரி, இல்ல எனக்கு சப்ஜெக்ட் புதுசு தானே. ஆயிட்டா நான் கேட்கிறேன், யாராலும் கொலை செய்யப்பட்டன்னு கேள்விப்பட்டீங்களா? முஆவியர் அலி இல்ல அவருக்கு இயற்கை மரணம் தானே. இயற்கை மரணம். இவ்வளவு பொடிகாட்டை வச்சு பொடிகாட் சம்டைம் வந்திருக்கலாம் என்று யோசிச்சு. வந்திருக்கலாம், பட் வரல, இயற்கை மரணம். சரி, தான் உயிர் வாழும் போதே தனது வாரிசாக தகுதி குறைஞ்ச மகன் யசீத நியமிச்சாரு. இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப எப்படித்தானே இவரு என்ன எக்ரிமெண்ட்ல ஆட்சி பீடம் ஏறின முஆவியர் அலி? தனக்கு இது பிறகு ஹுசைன் ரலி அவங்களுக்கு கொடுக்கணும். ஹுசைன் ரலி ஹுசைன் அவங்களுக்கு அலி ஹுசைன் அலி அவங்களுக்கு ஆட்சி உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி, ஆனா ஹுசைன் அலிக்கு அவர் கொடுக்காம சின்ன பொடியன், தகுதி குறைஞ்ச சின்ன 18 வயசு தான் டீனேஜ், அந்த 18 வயசுக்கும் குறைஞ்ச ஒரு 15 வயசு பொடியனா யசீத் இருந்து யசீதுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இது சரியான ஒரு எதிர்ப்பை கிளம்பிச்சு, எதிர்ப்பு வாழைகள் உருவாகி அதுக்கப்புறம் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. சரி, அப்ப அதுக்கு பிறகு பல அடக்குமுறைகள், பல போராட்டங்கள் நடந்துச்சு. அதன் தொடராக கர்பலால வச்சு ஹுசைன் அலி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. இது நாங்க ஷியாக்கள் நிகழ்வுல நாங்க பாத்திக்கிறோம். ஏன்னா ஷியாக்கள நிகழ்வுல நாங்க பாத்திக்கிறோம். இந்த கர்பலான்றது இன்றைக்கு ஷியாக்கள் கொண்டாடுற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த கர்பலா நிகழ்வு நடக்குது. நாங்க இது 5ஆம் வகுப்புல படிச்சிக்கிறோம் தானே. ஓ சார். ஓ சார். என்ன கர்பலாண்டா? ஹுசைன் அலி அவங்க கொலை செய்யப்பட்டதுக்காக கொலை செய்யப்பட்டதுக்காக என்ன செய்யறாங்க அந்த டேட்ல? தன்னை வருத்தி தன்னை வருத்தி இந்த தன்னுக்கு தானே அந்த சாட்டை அடிச்சு அந்த ரத்தம் செஞ்சு அப்படி செய்வாங்க ஷியாக்கள். ரத்தம் குத்தி அவங்கள வெறி மேல விட்டு துக்கம். இப்ப இன்னொன்று இருக்குது சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இப்ப ஹுசைன் அலி அவங்க கொலை செய்யப்பட்டது ஏண்டா, இப்ப ஹசன் அலி, அதாவது முஆவியர் அலிக்கு கொடுத்த எக்ரிமெண்ட், ஹசன் அலி சொன்னாங்க நான் உனக்கு ஆட்சியை தாரேன், ஆனா உனக்கு பிறகு நீ ஹுசைன் அலிக்கு ஆட்சியை கொடுத்துடணும். ஆனா அதை மீறி முஆவியர் அலி தண்ட மகன் யசீதை நியமிச்சு விட்டாரு. இப்ப யசீத் ஆட்சி பீடம் ஏறிட்டு இருக்கிறாரு, நான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஆனா அலிர் அலிக்கு சார்பான அண்டே தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் அலிர் அலிக்கு உயிர், அலிர் அலிர குடும்பத்தோட உயிரான மக்கள் என்றா எந்த பகுதி மக்கள்? மக்காவா மதீனாவா? எந்த பகுதி மக்கள்? அக்கா நான் சும்மா தான் 2 பிரதேசம், 2 பிரதேசம் வராது, வேற ஏதோ ஒரு பிரதேசம் தான். கூஃபா. கூஃபா. அந்த கூஃபா தான் இன்னைக்கு எங்க இருக்குது? ஈரான். ஈரான். கூஃபா இருக்குது. அந்த பிரதேசம் அலிர் அலிக்கு சரியான சார்பு. அவங்க தான் ஹசன் அலியா கிலாபத் ஆட்சி உரிமையை ஏற்றது. கிலாபத், அதாவது அவங்க தான் சொன்ன அலிர் அலி நீங்க ஆட்சி பீடமே இருங்க. அதுக்கப்புறம் ஹசன் அலி 6 மாசம் ஆட்சி செஞ்சது மக்கா மதீனாலே அல்ல, அந்த இடங்களை புனிதத்தன்மை பாதிக்கப்படக்கூடாதுன்னு கூஃபால தான் போயிட்டு ஆட்சிய தலைமையகத்தை நிலைநிறுத்தின. அதுக்கு பிறகு அதே மக்களை முன்னிலையில வச்சுதான் முஆவியார் அலிக்கு ஆட்சியை கொடுத்தது.
இப்ப அந்த மக்களுக்கு தெரியும், மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க முஆவியர் அலிக்கு பிறகு யாரு வருவாங்க? ஹுசைன் அலி. ஹுசைன் அலி. இப்ப ஹுசைன் அலியை நியமிக்கல, யசீதை பிடிச்சு நியமிட்டார். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல யசீத் ஆட்சி செஞ்சுட்டு கொண்டிருக்கிறாரு. ஹுசைன் அலி இருந்தது மதீனா மக்கா பகுதிகளில். அதே பிறகு கூஃபா மக்கள் செய்தி அனுப்பினாங்க, ஹுசைன் அலி வாங்க கூஃபாவுக்கு வாங்க, உங்களை நாங்க கலீஃபா பிரகடனம் செய்யறோம். அதுக்கு பிறகு ஹுசைன் அலி என்ன செஞ்சாங்க, போக ஆயத்தமாகினாங்க. ஆனா சிலவங்க சொன்னாங்க ஹுசைன் அலி போவாதீங்க, இப்ப சிச்சுவேஷன் ஓவர் ஆயிருக்கு, கொஞ்சம் பயங்கரமாயிருக்கு, போவாதீங்க. சில மக்கள் வந்து தடுத்தாங்க. ஆனா ஹுசைன் அலி அதை பொருட்படுத்தாம பெய்து கொண்டு இருக்கிறான். இப்ப நான் கேட்கிறேன், ஹுசைன் அலி கூஃபாவுக்கு போனா அது யாருக்கு பிரச்சனையாகும்? அந்த யசீத் அவனுக்கு. ஏன் யசீதுக்கு பிரச்சனையாகும்? ஏண்டா 2 அவன் கலிஃபா கலீஃபா வந்துடுவாங்களே, கலிஃபா. அப்புறம் அது பிரச்சனை ஆயிரும். எனவே இந்த கதையை வாசிக்கும் போது, கதையை கேட்கும் போது நீங்களே சொல்றீங்க யசீதுக்கு பிரச்சனை. அப்ப யசீத் என்ன செய்வார் ஹுசைன் அலிய? கொலை செஞ்சிருவாரு, இல்ல கஸ்தூரி பாட்டுவாரு. ஆனா அதுதான் நடக்கல. இந்த கதையை கதை அல்ல, இது உண்மை சம்பவம். இதை பார்க்கும் போது, வாசிக்கும் போது நீங்க அடுத்து முடிவு சொல்லுவீங்க. இந்த இப்ப சொன்னீங்க யசீது கொலை செய்வாரு என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க தானே, ஆனா அது நடக்கல. யசீத் ஒரு நல்ல பொடியன், நல்ல ஒழுக்கமான பண்பாடான ஒரு பொடியன். யசீத் ஒரு நல்ல பொடியன். யசீதுக்கு கீழே அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதி இருந்தான். அவன் நாட்டுப்பற்று, யசீதுக்காக என்ன வேணாலும் செய்வான். ஒரு தளபதி என்று சொன்னா மன்னருக்கு விசுவாசமா இருக்கிறது தானே சிறந்த தளபதி, அப்படிதானே? சோ மன்னனுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்றதுதான் தளபதிகளினுடைய இது நீயல். அப்ப அந்த டைம்ல அவருக்கு விசுவாசம் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதி. அவன் என்ன செஞ்சான்டா, அந்த தளபதி அப்துல்லா, யசீதுக்கு இந்த விஷயம் தெரியாது, ஹுசைன் அலி ஹூஃபாவுக்கு போற விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. அந்த அப்துல்லா என்ன செஞ்சான், அவனுக்கு செய்தி வருகுது, ஹுசைன் அலி போறார் எங்க, கூஃபாவுக்கு பெய்த்து கொண்டிருக்கிறார். போனா நம்மட தலைவரான யசீதுக்கு ஆட்சி உரிமை இல்லாம பெய்த்திட முடியும். இவன் பயந்து, இவன் போட்ட பிளான், ஒரு பெரிய படையோட கூட்டிட்டு எங்க போறான், எந்த இடத்துக்கு போய் நிக்கிறான்? பத்ர் கிணத்துல பத்ர் யுத்தம், உகது மலையில உகது யுத்தம், அகலி தோண்டினத்தால அகலி யுத்தம். அப்ப இங்க 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 போய் நின்று இவங்கட படம் கர்பலா. கர்பலான இடத்துல போயிட்டு நிக்கிறான். ஹுசைன் அலி வந்து கொண்டு நிக்கிறான். ஹுசைன் அலி வாராங்க, தனியாளாவா, தண்ட கை குழந்தையோட. ஒரு 6 மாச குழந்தை எப்படி இருக்கும், தூக்கக்கூடிய குழந்தை இருக்கும் எப்படி? 6 மாச குழந்தை தண்ட மனைவி 6 மாச குழந்தையோட ஹுசைன் அலி வந்துட்டு இருக்கிறான். உபைதுல்லா என்ன தெரியுமா செஞ்சான், முட்டான் பெஸ்ட் ஈட்டியோட மனைவி காலி, மனைவி சரி. திரும்ப ஒரு ஈட்டி விட முதல்ல ஹுசைன் அலி சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை, என்னோட மோதுங்க, ஏண்ட மனைவிக்கும் ஏண்ட குழந்தைக்கும் ஒன்றும் செய்யாதீங்க என்று சொல்லி முடிய அடுத்த ஈட்டி எங்க வந்து குத்திச்சு, குழந்தையில குத்திச்சு. குழந்தையும் காலி. அதே அடுத்த ஈட்டி அடிச்சு விட்டாங்க, ஹுசைன் அலி நெத்தில பட்டு ஹுசைன் அலியும் கதை முடிஞ்சு. இப்ப நான் கேட்கிறேன், இது ஒரு சாதாரண கொலையா இல்ல ஒரு பரிதாபமான மனிதாபிமற்ற ஒரு கொலையா சொல்லுங்களேன்? மனிதாபிமானமே இல்லாத கொலையை. சும்மா ஹுசைன் அலிய கொலை செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப உமர் அலிய கொலை செஞ்சு அந்த ஆனா உஸ்மான் அலி கொலை செய்யப்பட்டது, ஆனா அப்துல் ரஹ்மான் முல்ஜி கொலை செய்யப்பட்டா, ஆனா அந்த டைம்ல அவங்களோட மகன்களோ இல்லாட்டி மனைவிகளோ கொலை செய்யப்பட்டதா? இல்ல. அப்படி கொலை செய்யப்பட்டதா பெரிய இதாயிருமே. ஆனா இங்க அப்படி இல்லை. இப்ப ஒரு சின்ன 6 மாச குழந்தைய வந்து ஏதாவது ஒரு சின்ன குழந்தைனாலும் சொல்லி கொடுத்தா அது செய்யுமா சொல்லுங்களேன்? ஒரு சின்ன ஒரு 5 வயசு பிள்ளைக்கே அவ்வளவு அறிவும் இதுவும் இருக்கத்தக்கனே, இவ்வளவு பெரிய படைத்தளபதிகள் வந்து மனைவியையும் அந்த 6 மாச குழந்தை ஹுசைன் அலி அழுது செல்றாங்க, உங்களுக்கும் எனக்கும் சண்டைனா நீங்க என்னோட வந்து பேசுங்க, ஒரு முடிவெடுப்போம், எங்க குடும்பத்தை விட்டுருங்க. அவ்வளவு செல்லியும் கூட குழந்தையும் கொலை செஞ்ச 6 மாச குழந்தை,
பச்சிளம் குழந்தை 6 மாச குழந்தையையும் மனைவியையும் அவரை கொலை செஞ்சா இது மனிதாபிமான மீறல் பிள்ளைகள். ஆஹ் அப்ப இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை இல்லையா? எனவே இப்ப இந்த கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அதிர்வலை உருவாகிட்டு என்னடா இப்ப அதாவது நபி அவங்க மதீனாவுக்கு வருவாங்கன்னு மதீனா மக்கள் காத்து கொண்டிருந்தாங்க தானே. ஓ வந்ததுக்கு பிறகு அது எப்படி மாதிரி வரவேற்றாங்க? மக்கள். அல அல்பாத்ரு அலைன்னு பாடி வரவேற்றாங்க தானே. ஓ நபி அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, பாடி வரவேற்றாங்க. ஆனா நபி அவங்க அங்க கொலை செய்யறதுக்கு பிளான். ஆனா அதை தாண்டி நபி அவங்க வந்துட்டாங்க, தலா அல்பாத்ரு அலைனா வரவேற்கிறாங்க. இதே மாதிரி தான் ஊபா மக்கள் ரோட்ல வழிய வீட்டுல அங்க இங்க வெயிட்டிங். ஹுசைன் அலி வரப்போறாங்கன்னு பார்த்தா ஹுசைன் அலி வந்துட்டாங்க என்று செய்தி வரல. ஹுசைன் அலி குடும்பத்தோட பரிதாபமற்ற நிலையில பரிதாபமான முறையில கொலை செய்யப்பட்டாங்க என்று சொல்லி நியூஸ் வருது. ஊஃபா மக்களுக்கு அடிச்சிச்சு ஷாக். ஏற்கனவே அலிர் அலியும் கொலை செய்யப்பட்டாங்க, ஹசன் அலியும் ஆட்சியை கொடுத்துட்டாங்க, ஹுசைன் அலியும் பரிதாபமான முறையில கொலை செய்யப்பட்டுட்டாங்க. எனவே அதுக்கு பிறகு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கடா, அந்த கர்பலா அந்த இடத்துக்கு போய் அழுது அனுஷ்டிச்சு எப்பெல்லாம் அந்த டேட் வருதோ அந்த டேட்ல அவங்க என்ன செய்வாங்கடா, இரத்தம் குத்தி வெளியேற்றுவாங்க. ஏண்டா எங்களால ஹுசைன் அலிய பாதுகாக்க இயலாம போயிட்டே, எங்களால அவரை காப்பாத்த இயலாம போயிட்டே அப்படின்னு அதை நினைச்சு 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 அந்த டேட்ல இரத்தம் குத்தி வெளியேற்றணும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி. இதுதான் கர்பலா நிகழ்வுன்றது. ஓகேயா? இப்ப இது கூஃபா மக்களோட நிலைப்பாடாக இருக்க, இன்னொரு பக்கம் நான் சொன்னேன் யசீதா கொலை செஞ்ச இல்ல அவர அவரோட தளபதி. இப்ப அப்துல்லா. செய்தி வருகுது எப்படின்னா, யசீத் இங்க கிட்ட யசீதுக்கு செய்தி வருது, யசீதுர தளபதியால ஹுசைன் அலி கொலை செய்யப்பட்டாருங்க. அதுக்கு பிறகு ஹுசைன் அலி அதாவது யசீது சாபம் என்றாரு, அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஹுசைன் அலிய கொலை செய்யறதுக்கு நான் திட்டமிடல, கட்டையிடல, அப்துல்லாவுக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி யாரு யசீத் சாபமிட்டு யசீத் அப்துல்லாவை கொலை செய்யறதுக்கு என்ன செஞ்சாரு, ஓர்டரை போட்டிருந்தார், மரண தண்டனை கொடுத்து. கடைசியில அந்த சாப்டர் முடிஞ்சு. ஆனா அது பெரிய அதிர்வலைகளா மாறி கர்பலாவுக்கு பிறகுதான் ஷியாக்கள் ஒபீஷியலாக வெறியோட உருவாக கிளம்பினவங்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க. அந்த வெறி பாத்தீங்களா, அவ்வளவு நாளும் சும்மா இருந்தவங்க அந்த ஹுசைன் அலியோட கொலை அவங்களை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிக்குதுன்னு பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட அந்த இதை சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு இம்பாக்ட். சரி, அப்ப இதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். இப்ப சொல்லுங்க, யசீத்லயே யசீதா கொலை செஞ்ச இல்ல ஒரு தளபதி தான் கொலை செஞ்சார். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க படிச்சு தர டைம்ல, யசீத் கொலை செஞ்சுட்டாரு. சீதா கொலை செஞ்சார். அந்த கதை வாசிக்கும் போது உண்மையிலே யார் கொலை செஞ்ச மாதிரி விளங்குது, யசீத் தான். ஆனா யசீத் கொலை செய்யல. யசீத் நல்ல பொடியனா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், தெரியாதவங்க சொல்லி கொடுக்கணும். சரி, ஓகே. அப்ப ஓகே ஓகேமா, சரி. அப்ப அதை நாங்க தெளிவா விளங்கி வச்சுக்கணும். அதன் தொடராக கர்பலா நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹர்ரார் போர், அதுவும் ஒரு கிளர்ச்சியாளர்களோடு நடந்த போர். அதுக்கு பிறகு ஜயித் பின் பாருங்க, சயித் பின் அபி, உபைதுல்லா பின் சியாத் போன்ற தளபதிகள் கடுமையாக நடந்து கொண்டு அந்த வருது. உபைதுல்லா வாராரா? உபைதுல்லா பின் சியாத் சயித் அவர தளபதி உபைதுல்லா பின் சியாத் தாய்க்கார் உபைதுல்லா, இவர்தான் நான் சொன்னேன். கடுமையாக நடந்து கொண்டாருன்னு சுருக்கமா சொல்லியிருக்கேன். என்ன கடுமை அவர் நடந்த, இப்ப சொல்லுங்க. கொலை செஞ்சேன். விலங்குதா? இப்ப அந்த கடுமையாக நடந்து கொண்டாடுறதுக்கான மறைஞ்சிக்கக்கூடிய விளக்கம் இப்ப ஓகேயா? ரைட். அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி முஆவியார் அலி அவங்களுடைய ஆட்சியில வடமேற்கு எல்லையில விஸ்தரிப்புல வெற்றி கண்டாரு. குறிப்பாக உக்குபா பின் நாபி என்ற ஒரு சிறந்த படை தளபதி. அப்ப இவர் என்ன செஞ்சாருண்டா, எல்லா பிரதேசங்களையும் வெற்றி கொண்டுட்டு போனாரு. வெற்றி கொண்டு போற சந்தர்ப்பத்துல நல்ல படை தளபதி ஆப்பிரிக்காவை பிடிச்சிட்டாரு. ஆப்பிரிக்காவை பிடிச்சி ஆப்பிரிக்கால மொத்த பிராந்தியம் வடமேற்கு ஃபுல்லா
இந்த உக்குபா பின் நாபியோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இவர் எப்படின்னு தெரியுமா? இவர் ஒரு நல்ல இதொண்டு இருக்குது. இந்த இருக்குது, இதுதான் ஆப்பிரிக்கா. இதுதான் என்ன? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. உக்பா பின் நாபி என்ன தெரியுமா செஞ்சாரு? இவ்விடத்துல அந்த ஆப்பிரிக்கா உள்ளுக்கு காலடி எடுத்து வச்சுனா இந்த பச்சை போகுதானே, ஓ பச்சை வரைக்கும் எல்லா இடத்தையும் போய் பிடிச்சாரு. பிடிச்சிட்டு கடைசா அவரு இங்க போனா, இந்த தொங்கல் இங்க போகிட்ட என்ன குறுக்கிடுது? கடல். கடல். அதுக்கு பிறகுதான் உக்பா பின் நாபி சொன்னாரு, எனக்கு இந்த கடல் மட்டும் குறுக்கிடலன்னா நான் கடலையும் நான் பிடிச்சிருப்பேன், கடல்ல அரைவாசியை நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கடலோட அவர் ஸ்டாப் பண்ணாரு. எப்படி படைத்தளபதி? கடல் மட்டும் குறுக்கிடலன்னா இன்னைக்கு முடிச்சு அந்த இடம் ஃபுல்லா பிடிச்சிப்பாரு. கடல் குறுக்கிட்டத்தோட தான் அவர் ஸ்டாப் பண்ண. பாருங்க எங்க எல்லை பைத்திக்குதுன்னு சொல்லி. அப்ப இப்படி நல்ல டேலண்டான தளபதிகளும் முஆவியர் அலிக்கு இருந்துதான் நினைக்கிறாங்க. அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும், அது மிக முக்கியமானது. அப்ப இப்படி பல பிரதேசங்கள் ஆட்சியோட வந்துச்சு. அப்ப நீங்க முஆவியர் அலி சம்பந்தமாக கேட்டா நீங்க இந்த விடயங்களை தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். அவருடைய சாதனைகள்னு கேட்டா நீங்க தனியா கோட்டைகள் அமைச்சது, தனி பாதுகாவலர்கள், இதெல்லாமே நீங்க சொல்லலாம். ஏண்டா இதெல்லாம் அவருடைய சாதனைகளாகத்தான் இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். சரி, அதே மாதிரி நீங்க இப்ப இந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், சும்மா தேவையில்லாம அதை இதை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சரி, இந்த இருக்குது உமைய ஆட்சியாளர்கள்ல மெயினா நீங்க 4 பேரை தான் பார்க்கணும், வேற யாரும் தேவையில்ல. உமைய ஆட்சியாளர்களை விளக்குக, ஆராய்க, சாதனைகளை விளக்குக என்று சொல்லி 4 மார்க்ஸுக்கோ 10 மார்க்ஸுக்கோ கேள்வி வாரதா இருந்தா உங்களோட கைட்ல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 4 பேர் மட்டும்தான். அப்ப இந்த 4 பேர் சம்பந்தமாக மட்டும்தான் என்ன செய்யும் உங்களோட எக்ஸாமுக்கு வரும். ஆனா இதுல எக்ஸ்ட்ராவா இந்த மர்வான் பின் ஹக்கம பாசிட்டிவ் மைண்ட்ல வராது. இவர் செஞ்சு சேவைன்னு கேட்டு வராது. கேட்டு வரணும் எப்படி வரும்? அதாவது கிலாபத்தை வீழ்த்துறதுக்காக, இல்லாட்டி இவர் மறைமுக நடவடிக்கை கோத்திர வெறியுடன் செயற்பட்டது என்பதை ஆராய்க அப்படின்றதாலும் ஒரு கேள்வி ஒன்று வரலாம், சம்திங். சரி, அப்ப இது பெருசா மர்வான் பின் ஹக்கம் வரப்போற அல்ல. ஆனா முஆவியர் அலி வரும், அப்துல் மலிக் பின் மர்வான் வரும், அல் வலீத் இப்னு அப்துல் மலிக் வரும், உமர் இப்னு அப்துல் அசீஸ். வேற யாரும் உங்களுக்கு தேவையில்லை. தேவைண்டா இது ஒரு போட்டோ பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு ஆளுமுன்னா தேவைப்பட்டா. பிடிச்சிட்டீங்களா? ஓகே, போட்டோ ஒன்று பிடிங்களே குயிக்கா, ஒரு 30 செகண்ட். ஓகே, என்ன ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிட்டீங்களா? ஓம் சார். வேற யாரும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களோட நாலேஜுக்கு படிங்க, ஆனா எக்ஸாமுக்கு வரண்டு படிக்க வேணாம். அவ்வளவுதான் நான் சொல்ற ஐடியா. சரியோ? முஆவியர் அலி ஆட்சியை உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு வாக்குறுதியை மீறி யசீதை நியமிக்கிறாங்க. அதுக்கு பிறகு யசீத் பிடிச்சி 2ஆம் முஆவியாவை நியமிக்கிறாரு. அதுக்கு பிறகு 2ஆம் முஆவியா
முவாவியா ரெண்டாம் முவாவியாக்கு பிறகு ஆட்சி பீடம் ஏறுன்னு சொன்னா காலித் தான். ஆனா காலித் சின்ன வயசு போடி ஒரு 10 வயசு போடி எனக்கு கொடுக்கலுமா சிம்மாசனத்தை? ஏலா இல்ல. கொடுக்கல. அதனால அந்த டைம்ல கொஞ்சம் வயசான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர் தான் மர்வான் பின் ஹக்கம். அதனால மர்வான் பின் ஹக்கமுக்கும் ஒரு எக்ரிமெண்டோட ஆட்சியை கொடுக்குறாங்க. என்ன எக்ரிமெண்ட்? நீ இப்ப ஆட்சி செய், ஆனா காலிதுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? ஆட்சியை கொடுத்துரும் கொடுத்துறேன். கொடுத்துடணும். ஆனா எப்படி முஆவியர் அலி ஹசன் அலிக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி யசீதை நியமிச்சாரோ அதே மாதிரி மர்வான் பின் ஹக்கமும் காலிது கொடுத்த வாக்குறுதியை மீறி யாரை நியமிச்சு விட்டாரு? மர்வான். காந்த மகன் அவர மகன் அப்துல் மலிக் பின் மர்வான். அதுக்கு பிறகு அவருடைய மகன் வலீத் பின் அப்துல் மலிக். அதுக்கு பிறகு சுலைமானுக்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ், 2ஆம் யசீத், ஹிஷாம், 2ஆம் வலீத், 3ஆம் யசீத், இப்ராஹிம், 2ஆம் மர்வான். இதுல வில்லன் யார் நினைக்கிறீங்க இந்த 14 பேர்ல? முஆவியார் அலியா? ஆ மர்வான் பின் ஹக்கம். மர்வான் உமர் பின் இப்னு ஹக்கம். அப்துல் அசீஸ் அவர் தானே வில்லன். ஓ இப்ப நான் கேட்கிறேன், முஆவியர் அலி வில்லன்னு சொல்றீங்க தானே, அவரு சேவை செஞ்சிருக்கிறார், அப்ப வில்லனுக்கு எடுக்கல அது. இவர் என்ன சேவை செஞ்சதுக்கு சொல்லுங்க பாப்போம், என்ன சேவை செஞ்சதுக்கு? மறைமுகமாக ஆஹ் சித்திரவரியா இருந்து ஓ மணல் அப்ப இந்த 14 பேர்ல வில்லன் யாரு? மர்வான் பின் மர்வான் ஹக்கம். பின் ஹக்கம் மர்வான் பின். யாரு ஹீரோன்னு நினைக்கிறீங்க இந்த 14 பேர்ல? முஆவியா அலியா. அப்துல் மலிக் பின் மர்வான் சுலைமான் சுலைமான். அல்லாவே. முஆவியார் அலி. இருங்க சார், நான் சொல்றேன். சரி சரி, அப்துல் நாம மலிக் இன்னும் பின் படிக்கல தானே, படிச்சுட்டு வந்து பாப்போமா யாரு ஹீரோண்டு. இன்னும் படிக்கல நாம அந்த 3 பேரை கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க யார் ஹீரோன்னு. சரியா? ஓகே ரைட். உமர் இப்னு அப்துல் அசீஸ். எனக்கு தெரியல. இப்ப நான் படிச்சு தரேன், 3 பேரையும் படிச்சு தந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க யார் ஹீரோன்னு. வில்லன்னு பிடிச்சாச்சு, ஹீரோ யாருன்னு வேணுமே இந்த 14 பேர்ல. சார், கலீஃபா வலீத் பின் அப்துல் மலிக் இவர காலம் தான் உண்மை ஆட்சியின் உச்ச காலமா திகழ்ந்திருக்கு. நாளைக்கு இவர் தான் ஹீரோ ஆக்கும். பாப்போம். சரி ரைட் ஓகே. இப்ப நாங்க பாக்குறது அப்துல் மலிக் பின் மர்வான். இவரை யார் நியமிச்ச? மர்வான் பின் ஹக்கம். அதாவது மர்வான் பின் ஹக்கம் ஒழுங்கவ நியமிச்ச இவரை இல்ல வாக்குறுதியை மீறி தான் நியமிச்சிருக்காரு. அப்ப முஆவியர் அலி அவர்களுக்கு பிறகு பதவியேற்ற யசீத்ர பலவீனம், அடுத்தது அவருடைய ஒரு 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 உறுதி இல்லை, இப்படியான நிலைமைகளால அந்த உமைய ஆட்சி கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருந்துச்சு. ஆனாலும் உமைய ஆட்சியில இடையில பதவியேற்ற இந்த அப்துல் மலிக் பின் மர்வான் உமைய ஆட்சியினுடைய 2வது நிர்மாணின்னு அழைக்கப்பட்டாரு. முதலாவது நிர்மாணி முஆவியார் அலி, 2வது நிர்மாணி இந்த அதாவது அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லி அழைக்கப்படுறாரு. இவர் 2ஆம் நிர்மாணி என்று அழைக்கப்பட்டார். இவர் ஏதாவது செஞ்சிருக்கணும். வேற எந்த ஆட்சியாளர்களும் 14 பேரும் செய்யாத ஏதோ ஒன்றை இவர் செஞ்சிருக்கணும். அதனாலதான் 2ஆம் நிர்மாணி என்று சொல்லப்படுறார். இதற்கு முதல்ல அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு முதல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? யசீத் இருந்த, 2ஆம் முஆவியா இருந்த, எல்லாரும் இருந்ததானே. இவருடைய தந்தை இருந்த மர்வான் பின் ஹக்கம். அவர் யாரையும் 2ஆம் நிர்மாணி என்று சொல்லாம இவரை 2ஆம் நிர்மாணி என்று சொல்றாங்களா இருந்தா இவர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும். பாப்போம் என்னன்னு. இப்ப இவர் பதவி ஏற்கும் போது என்னடா, இவர் இஸ்லாமிய முறைப்படி ஒழுங்குமுறைப்படியா தெரிவு செய்யப்பட்ட? இல்ல இல்ல, விதிமுறைகளை மீறி. அதனால இவர் பதவியேற்ற போது கிட்டத்தட்ட 5 முனை போட்டி, ஐமுனையில இருந்தும் 5 பக்கத்துல இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி இருந்துச்சு. டமஸ்கஸ்ல ஒரு பக்கம் யசீதிர மகன் காலிது எதிர்த்து வாராரு, இன்னொரு பக்கம் ஹிஜாஸ்ல அப்துல்லா பின் சுபைர், இன்னொரு பக்கம் ஈராக்ல முக்தார் உபைத் அவருடைய கிளர்ச்சி, இன்னொரு பக்கம் மொசபத்தேமியால கவாரிஜிகள், இன்னொரு பக்கம் வட ஆப்பிரிக்கால பைசாந்தியர்கள். இப்படின்னு சொல்லி 5 பக்கம் இருந்தும் பெரும் படையொன்று இவர் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு. ஆனா இவருடைய அந்த போர் தந்திரம், டேலண்ட் 5ஐயும் சிம்பிளா இது பண்ணார். இவரை பத்தி சொல்றேன்னா நடைமுறை எப்படி தெரியுமா சொல்லணும்? இஸ்ரேல் எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. இந்த இவ்விடத்துல இருக்குதா? வச்சுக்கோ. இல்ல சரி, இஸ்ரேலை சுத்தி எந்த நாடுகள் இருக்குது? சவுதி இருக்குது, ஜோர்தானி இருக்குது,
சிரியா இருக்குது. ஈராக், ஈரான், எகிப்து எல்லாம் ஆங்கிலேய நாடுகளா? இல்ல. இல்ல. இஸ்லாமிய நாடுகள். நினைச்சா இஸ்ரேல் என்ன செய்யலாம்? துண்டு தூளா அறுத்து வீசலாம். அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வார்த்தை பேச இல்லாம இருக்குது இஸ்ரேலோட. ரைட்? அப்ப நாங்க என்னடா, இஸ்ரேல் வந்து இதற்கு முதல்ல வளைகுடா யுத்தம் ஒன்று எதிர்கொண்டிருக்குது. அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு இஸ்ரேலை எதிர்த்தாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆக முதல் பிரஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச் பண்ணி இஸ்ரேல் பிரதமர்கிட்ட கேட்கிறாங்க, 6 அரபு நாடுகள் உங்களை எதிர்நோக்கி வருது, நீங்க இதை எப்படி சமாளிக்க போறீங்க? சரி, அதுக்கப்புறம் இஸ்ரேல் பிரதமர் சொல்லி இருந்த என்னடா, இந்த யுத்தத்தை நாங்க 6 நாள்ல முடிப்போம். அது மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டார். வேற ஒன்றும் சொல்லல அவர். இந்த யுத்தத்தை 6 நாள்ல நாங்க முடிப்போம்னு சொல்லி. அதே மாதிரி சொல்லி அடிக்கிறத கில்லின்ற மாதிரி சரியா 6 நாள் முடிவுல இஸ்ரேலுக்கு வெற்றி வாகை சூட்டுறாங்க. பாருங்க, அந்த டைம்ல ஈராக், ஈரான், எகிப்து, சிரியா, ஜோர்டான் எல்லா நாடும் இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பிருந்துச்சு. 6 நாட்டையும் துவம்சம் செய்ய வச்சாங்க இஸ்ரேல். சொன்னார் 6 நாள்ல முடிப்போம், பிளான் பண்ணி சரியா 6 நாள்ல இந்த யுத்தத்தை முடிப்போம். அதே மாதிரி 6 நாள் அந்த யுத்தம் முடிவடைஞ்சு திரும்ப அதே இடத்துல அதே பிரஸ் மீட், அதே பிரதமர், இஸ்ரேலுடைய பிரதமர் வாரார். வந்து அந்த பிரஸ் மீட்டால கேட்கிறாங்க, நாங்க யுத்தம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டோம், இது எப்படி நீங்க சொன்னீங்க 6 நாள்ல முடிப்போம், அதே மாதிரி நீங்க எப்படி முடிச்சிருக்கிறீங்க, இது எப்படி உங்களால மட்டும் முடியுமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? முஸ்லீம்கள் படைப்பலம் கூடத்தான், ஆனா ஒழுங்கா திட்டமிட தெரியாது. ஒழுங்கா திட்டமிட்டாலும் அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்த தெரியாது. அவங்களோட சில வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சோம், அதை நாங்க எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினோம். அதனாலதான் எங்களுக்கு இந்த யுத்தத்துல வெற்றி வாகை சூடுறதுக்கு இலகுவாக இருந்துச்சுன்னு அவர் அந்த பிரஸ் மீட்ல கருத்து தெரிவிச்சார். சரி, அப்ப இதை நாங்க விளங்கி வச்சோம். ஸோ இஸ்ரேல் வந்து இப்படித்தான், அவங்க வந்து எல்லாம் பிளானிங், எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆன ஆக்களை வச்சுன்னு எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரித்தான் நம்மளுடைய இந்த அப்துல் மலிக் பின் மர்வானும். ஒரு படை வந்தாலே தாக்கு பிடிக்கல. ஐமுனை போட்டியில எப்படி பிள்ளைகள் சாத்தியமாகும்? சொல்லுங்களே, ஏழுமா? ஏழா? ஐமுனை போட்டியையும் 5 படையையும் சரியா பிளானிங்ல அந்த 5 படைகளையும் வீழ்த்தி கடைசியில இவர் வெற்றி வாகை சூடினார். சரி, அப்ப அதனாலதான் இவருடைய, அதாவது நாங்க விளங்கணும் எப்படின்னு சொன்னா, இவருடைய அப்துல் மலிக் பின் மர்வானுடைய காலத்தை கேட்டு வர டைம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இவருடைய சேவையை ஒரு நாளும் கேட்டு வர மாட்டார். இவர் அந்த நிலைமையை எப்படி சமாளிச்சாரு அப்படின்னு தான் கேள்வி கேட்டு வரும். ஒரு நாளும் அப்துல் மலிக் பின் மர்வானின் சேவைகளை ஆராய்க, இல்லாட்டி பணிகளை ஆராய்க என்று கேட்டு வர மாட்டேன். ஏன்னா பணி செஞ்சதா, சேவை செஞ்சதா, அதுக்கு டைம் தான் கிடைச்சிச்சா? டைம் கிடைச்சிச்சா? இல்ல. ஆட்சி செஞ்ச 5 வருஷம்னா அந்த 5 வருஷமும் எதுலதான் போச்சு காலம் இவருக்கு? போர்லாம் போய். இப்ப எக்ஸாம்ல இவரை பத்தி கேட்கிறேன்டா, ஒரே ஒரு கேள்வி, வேற ஒன்றும் இல்ல, எதிர்கொண்ட சவால்களை ஆராய்க, அல்லது இவருடைய நிலைமையை எப்படி ஸ்திரப்படுத்தினார் ஆராய்க, உமையா ஆட்சியின் 2ஆம் நிர்மாணின்னு அழைக்கப்பட்டார் ஆராய்க. இது எது கேள்வி வந்தாலும் விட இந்த 5 முனை போட்டி எழுதினா சரி. கிளியரா? கிளியர். எஸ். அப்ப அதை நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணும். அது முக்கியமான. அது அதே சேம் டைம்ல அரபு மொழியை அரச மொழியாக பிரகடனம் செஞ்சது இவர் தான், வேற யாருமே இல்லை. அரபு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. நாணய சாலைகளை நிறுவி அரபு நாணயங்களை வெளியிட்டிருக்கிறாரு. தபால் முறையை விஸ்தரிச்சு உள்நாட்டுல அமைதியை ஏற்படுத்தினாரு. இப்படி நிர்வாக ஒழுங்குகளையும் ஏற்படுத்திதான் நீக்கிறாரு. சோ 2ஆம் நிர்மாணின்னு இவர் அழைக்கிறதுக்கு காரணம் அந்த 5 முனை போட்டியையும் சரியான முறையில கண்டு அதை முடிவு கட்டினதாலதான். வேறொரு தளபதியா இருந்தா விட்டுட்டு ஓடி இருப்பாங்க பயந்து. ஆனா இவர் நின்று, இப்ப இவர் வார டைம்ல இந்த ஒரு கட்டிடம் ஒன்று ஈக்குது, அந்த கட்டிடம் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டா எப்படி ஆடிட்டு ஈக்கும், உழப்புற மாதிரி ஈக்கும். அந்த உழப்புற மாதிரி இருந்த அந்த கட்டிடத்தை உலாம அப்படியே கையை புளிச்சு ஸ்ட்ரைட்டா நிறுத்தி வச்ச ஒருத்தர் தான் இந்த அப்துல் மலிக் பின் மர்வான். வேறொருத்தர் நினைஞ்சிருவாங்க, அந்த கட்டிடத்துல இருந்து பாஞ்சோடி தண்டை வீரத்தான் காப்பாத்துவாங்க. நான் இவரு விழப்போன அந்த கட்டிடத்தை இப்படி நிறுத்தி நேரா வச்சு ஸ்ட்ரைட்டா வச்சு விட்டு வச்சவர் தான் இந்த அப்துல் மலிக் பின் மர்வான். அதனாலதான் இவரை என்னன்னு சொல்ற, உமை ஆட்சியின் 2ஆம் நிர்மாணின்னு சொல்ற.
அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும், ரைட்? அதன் தொடராக வந்தவர் தான் அவருக்கு பிறகு அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு பிறகு வந்தவர் தான் பலீத் பின் அப்துல் மலிக். இவர் ஆட்சி பீடம் ஏறும் போது அப்துல் மலிக் பின் மர்வான் ஆட்சி பீடம் ஏறிய டைம்ல இருந்த சூழல் இவருக்கு இருக்கல. அவர் ஆட்சி பீடம் ஏறிய டைம்லயே புரட்சி யுத்தமா தான் வெடிச்சிருந்துச்சு. ஆனா தண்ட மகனும் பதவி ஏற்கும் போது நாட்டுல அமைதி, அப்படி அமைதி, இந்த பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சு. அது மாதிரி ஒரு அமைதி. சரியா பிள்ளைகள்? அமைதினா சுற்றுச்சூழல் எல்லாமே அமைதி. அப்படியான ஒரு அமைதியான தேசத்தை தான் வலீதுக்கு தன்னை தந்தை விட்டுட்டு போனார். அதுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு ஆட்சியை விட்டு சென்றாரு, அமைதி நிலவிச்சு. அப்ப ஒட்டவா விளங்கி வச்சுக்கொள்ளணும். அப்ப இவருக்கு என்ன செய்யறதுக்கு டைம் இருந்திருக்குது? வலீதுக்கு நாட்டுல நிச்சயமா என்ன செஞ்சுப்பாரு? அபிவிருத்தி சேவைகள் செஞ்சுப்பாரு. பாருங்க, இந்த தேவையான இடங்கள்ல பாடசாலை, மருத்துவமனை, அனாதை நிலையம், நோயாளர் விடுதி, பொது கிணறு, பாதை, பாலம், கால்வாய், மஸ்ஜிது வருதா? ஓர்டருக்கு வருதா பிள்ளைகள்? ஏண்டா டைம் இருந்துச்சு பிள்ளைகள் அவருக்கு. சரி, எல்லாம் நல்ல டைம். கால்வாயில இருந்து மஸ்ஜிதுல இருந்து கிணறு, பாதைகள் எல்லாம். மஸ்ஜித் நபவி விஸ்தரிக்கப்பட்டிருக்குது, டமஸ்கஸ் ஜாமியா, குப்பத்து சார் எழுப்பப்பட்டிருக்குது. அப்ப நல்ல டைம் இருந்துச்சு. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக இவருக்கும் ஒரு சில அதே ஐமினை போட்டி இவருக்கும் ஏற்பட்டுச்சு. வெளிநாடுகள்ல இருந்து சவால்கள் வெற்றிவிடப்பட்டுச்சு. என்னன்னா, இவருடைய ஆட்சியில நாங்க இலங்கை அரசியல படிப்போம். இலங்கையில இருக்கக்கூடிய மன்னன் என்ன செஞ்சாண்டா, பாருங்க அரேபியாவோட எவ்வளவு சம்மந்தப்படுதுன்னு சொல்லி. இலங்கையில இருக்கக்கூடிய மன்னன் என்ன செஞ்சாண்டா, அரேபிய மன்னர்களுடைய பெண்களை, விதவைகள் எல்லாம் ஒரு கப்பல்ல ஏத்தி என்ன செஞ்சு விட்டான்டா, அரேபியாவுக்கு அனுப்பி விட்டான். இலங்கை மன்னன் என்ன சொன்னா, இது எப்ப நடக்குதுன்னா வலீது ஆட்சி காலத்துல. இலங்கையில அரேபியர்கள் வந்தா திருமணம் முடிச்சுட்டு மனைவிகளை விட்டுட்டு போயிட்டு, ஏன்னா இலங்கை பெண்களே விட்டுட்டு போயிட்டு. அப்ப அவங்க எல்லாமே என்ன விதவைகளா இருந்தாங்க. அதனால இலங்கை மன்னன் அரேபியர்களோட ஒரு நல்லுறவை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்தோட அந்த பெண்கள் எல்லாரையுமே ஒரு கப்பலை ஏத்தி விட்டாங்க. என்ன இது கப்பல் போகுதா? கப்பல் அரேபியாவுக்கு போயிட்டு ஈக்குது. போற இடத்துல இங்கால எந்த நாடு ஈக்குது? இந்தியா ஈக்குது. அங்க ஒரு மன்னனொத்தன் இருந்தான், ஒரு கள்ள மன்னனொத்தன். யாரு? மூசா பின் முசைரா. அல்லாஹ், அது முகமது பின் காசிம். அல்லாஹ், சரியா போச்சு. நீங்க சொல்ற ரெண்டு பேரும் இதுக்கு சம்மந்தப்படாது. ரோஹித் தாஹிர் என்று சொல்லக்கூடிய இந்திய மன்னன் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன செஞ்சான், இந்த கப்பலை இடையில புடிச்சு தண்ட நாடு துறைமுகத்துல வச்சு புடிச்சு கொண்டு போய்தான் தண்ட நாட்டுக்கு. ரோஹித் தாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், ரோய் தாஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்னன்னா, இந்த கப்பலை பிடிச்சி தண்ட நாட்டுக்கு கொண்டு போயிட்டான். அப்ப தண்ட நாட்டுக்கு கொண்டு போன உடனே இதுக்கு இருந்த ஒரு பெண்மணி யா ஹஜ்ஜாஜ்னு கத்த தொடங்கிட்டா. இந்த கத்தின கத்து எங்க கேட்டீங்குதுண்டா, வலீதுட சாம்ராஜ்யத்துக்கு கேட்டீங்க. இப்ப நாங்க விளங்கணும், ரைட்? இப்ப இந்த சாப்டர் விளங்கிட்டா, இங்க இவடம் இலங்கை மன்னன் அரேபிய பெண் விதவைகளை கப்பல் ஒன்றில் ஏற்றி அரேபியாவுக்கு அனுப்பி வச்சான். நோக்கம் அரேபிய மன்னனோட இலங்கை மன்னன் நல்லுறவு ஏற்படுத்தணும். ஆனா எதிர்பாராத விதமா அந்த கப்பலை இந்தியா மன்னன் பிடிச்சி அவன் சேலஞ்ச் பண்ணான். யாருக்கு? அரேபியா மன்னனுக்கு சேலஞ்ச் பண்ணா, முடிஞ்சா எல்லாம் புடின்னு. இப்ப நாம இந்த இடம் விளங்கிட்டு தானே இலங்கை சம்பந்தப்பட்டது. இப்ப நாம கொஞ்சம் அங்க இப்ப அரேபியோட நிலைமை கொஞ்சம் போமா. இப்ப இங்க இது நடந்திருக்குது. இப்ப அரேபியோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு பார்க்கத்தானே வேணும். ரைட். இப்ப அரேபியாட நிலைமை எப்படி நாங்க பார்க்கணும். இப்ப வலீது ஆட்சி காலத்து எப்படின்னா, வலீது அழகா பிரிச்சு கொடுத்தார். மேற்குக்கு ஒருத்தர், கிழக்குக்கு ஒருத்தர் அப்படின்னு அழகா பிரிச்சு கொடுத்தார். மத்திய ஆசியாவுக்கு ஒருத்தர் அப்படின்னு ஒவ்வொரு பகுதிகளையும் பிரிச்சு கொடுத்துட்டார்.
இப்ப இந்த ஆப்பிரிக்கா பிராந்தியத்தை யார்கிட்ட கொடுத்தாருன்னு சொன்னா யாரு? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். ஆ, சாரி, இல்ல. யாரு? மூசா பின் மூசா பின் நுசைர். நுசைர். ஆப்பிரிக்காவுக்கு பொறுப்பு மூசா பின் நுசைர். இந்த கிழக்கு இந்த பகுதிகளுக்கு பொறுப்பு மேற்குக்கு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். யூசுப். ரைட். இவங்க 2 பேரும் தான் இந்த பகுதிக்கு பொறுப்பு. இந்த பகுதியில என்ன நடந்தாலும் பெஸ்ட் வலிதுக்கா நியூஸ் போகணும். யாருக்கு போகணும்? இவங்க தனி தான் போகும். இவங்களுக்கு தான் போகணும். இப்ப நாங்க பார்த்தோம் தானே இலங்கையில நடந்த சம்பவம், அந்த கப்பலை இந்தியாவுக்கு பிடிச்சிட்டாங்க. எனவே அங்க இருக்கக்கூடிய பெண்மணி யார பேரை சொல்லி கத்தினா? வலிதுர பேரையா? ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜ். யா ஹஜ்ஜாஜ்னு கத்தினாங்க. பிகாஸ் அவங்க ஈக்கிறது யார்ட கண்ட்ரோல்ல? அவங்களுக்கு தளபதியா இருக்கிற யாரு? ஹஜ்ஜாஜ் பின் ஹஜ்ஜாஜ் யூசுப். தலைமையில. எனவே ஹஜ்ஜாஜுக்கு இப்ப தனிய முடிவெடுக்கவோ தனிய படையோன்னு அனுப்பிடுமா? ஏலா. யார்கிட்ட சொல்லணும்? கலீஃபாட்ட. கலீஃபா வலீதுட்ட சொல்லணும். வலீத் என்ன செஞ்சாருன்னா இப்ப உடனே ஒரு 18 வயசு சின்ன பொடியன், ஆனா டேலண்டான ஒரு பொடியனை நியமிச்சார். அவரோட பேர் தான் யாரு? இப்ப சொல்லுங்க அந்த பேரு. இப்ப கொஞ்சமா சொன்னீங்க அந்த பேர். என்ன சார்? முகமது பின் காசிமா? முகமது பின் காசிம் தலைமையில ஒரு படைய இந்தியாவுக்கு அனுப்பி. ஏன்னா சவால் விட்டுட்டான். ரோஹித் டாஹிர் வந்து இந்திய மண்ணில் சவால்ட்டா 7 மணி புடிங்க, 7 மணி இந்த கப்பலை விடுவிச்சு காட்டுங்க. அதுக்கு பிறகு தான் வலீதும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபும் 2 பேரும் சேர்ந்து முகமது பின் காசிம தலைவராக நியமிச்சு அவங்க தலைமையில் ஒரு படையோண்ட ஃபார்ம் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பினாங்க. போன ஸ்பீட்லயே ரோஹித் டாஹூருக்கு அடிச்சு அந்த கப்பலை மீட்டுட்டு அரேபியாவுக்கு கொண்டு வந்தாங்க. தென் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இந்த படைத்தளபதியோட பேர் முகமது பின் காசிம். முகமது பின் காசிம். இந்த மேற்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருந்த ஆளுநர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அத பாருங்க, திரும்ப மூசா பின் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சார். ரைட். இந்த சாப்டர் கிளியரா? ஒரு படம் முடிஞ்சு. ஓகேயா? ஒரு சம்பவம், ஒரு யுத்தம் முடிஞ்சா? ஓகே. இப்ப அப்படியே இப்ப இங்கால ஒரு பிரச்சனை. இங்கால இந்த பிராந்திய ஆப்பிரிக்காவுக்கு பொறுப்பு யாரு? மூசா பின் நுசைர். மூசா பின் நுசைர். இப்ப இங்கால என்ன சரி பிரச்சனை நடந்தா யாருக்கு பெஸ்ட் செய்தி வரணும்? மூசா பின் நுசைருக்கு மூசா தான். பின் நுசைர். இப்போ ஒரு பிரச்சனை வருது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நாடுதான் ஸ்பெயின். ஸ்பெயின்ல அங்க முஸ்லீம்களும் ஈக்கிறாங்க, யூதர்களும் ஈக்கிறாங்க. ஆனா உரோம ஆட்சி அங்க எப்படின்னா அந்த ஆட்சியில முஸ்லீம்களுக்கு யூதர்களுக்கு வாழ இயலாத ஒரு நிலைமை. அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க, இது பண்றாங்க. அதனால இந்த யூதர்கள், அங்க இருந்த யூத முஸ்லிம் மக்கள் எல்லாருமே இந்த இஸ்லாமியர்களுடைய நீதியையும் தன்னம்பிக்கையையும் கேள்விப்பட்டு செய்தி அனுப்புறாங்க இவங்கள்ட்ட. எங்களுக்கு உங்களோட உதவி தேவை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை இந்த உரோமர்கள்ட்ட இருந்து மீட்டெடுங்க என்று சொல்லி செய்திய அனுப்புறாங்க. இந்த செய்தி இப்ப ஆளுநருக்கு வருது. இங்க இருக்கக்கூடிய பொறுப்பா இருக்கிற யாரு? மூசா பின் நுசைர். அப்ப இவருக்கு ஒரு படையோன்னு எடுத்துட்டு போயிடுமாங்க உடனே? இல்ல போகல. யார்கிட்ட கேட்கணும்? இதுக்கு முதல்ல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் தனியா படை எடுத்துட்டு போனதா? கேட்டாரு தானே வலித்துட்டு வந்து. அதே மாதிரி மூசா பின் நுசைரும் போய் கேட்கிறாரு. இப்ப கேட்டா வலீதுக்கு இந்தியாவுக்கு அனுப்பின மாதிரி உடனே அனுப்பலாம். ஏண்டா இது ஒரு வித்தியாசமான இடம், யுத்த தந்திரங்கள் தெரிஞ்ச, போர்களை வெற்றி கொண்ட ஒரு பெரிய தேசம் இது. அப்ப இதுக்கு பிளான் இல்லாம ஒன்றும் செய்யலாம். அப்ப அதுக்கு தைரியமான ஒரு படைத்தளபதி வேணும். சரி, அப்ப என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அதே 18 வயசு பொடியன் எப்படி இந்தியாவுக்கு அனுப்பினது ஒரு சின்ன 18 வயசு பொடியன் முகமது பின் காசிமோ, அதே 18 வயசு இன்னொரு பொடியனைத்தான் இங்கேயும் ஒரு படையோட போமனை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படைத்தளபதி யாரு? சின்ன பொடியன் தாரிக் பின் ஜியாத். வெரி குட், தாரிக் பின் ஜியாத். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும், எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்திருக்குது. இதுக்கு முதல்ல வலீதின் கால இந்தியா வெற்றி என்ற ஒரு கேள்வி வந்தில்லை, வலீதின் ஸ்பெயின் வெற்றியை ஆராய்ச்சி கேள்வி வந்திருக்குது. ஏன்னா இந்த வெற்றி வித்தியாசமான முறை.
இது வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றுல இப்படியும் நடந்தில்லை. அதைத்தான் இப்ப பாக்க. சரி, இப்ப தாரிக்ட படை பெய்து கொண்டு இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், இங்க இருந்து ஸ்பெயினுக்கு போகணுமா இருந்தா நடுவுல என்ன இருக்குது? தரையாய்க்குது. கடல். கடல். இது என்ன துறைமுகம் இருக்குது? பேர் ஜிப்ரால்டர் துறைமுகம் இதா? ஓகே, நடுவுல கடல், அப்படித்தானே? கடலை தாண்டிதான் ஸ்பெயினுக்கு போகணும். சரியா? சரி. சரி, இப்ப தாரிக்ட படை ஒரு 500 பேரை கூட்டின்னு பாய்மர கப்பல்ல கடல்ல பெய்துட்டிக்கிறான். போற டைம்ல படை வீரர்கள், இப்ப தாரிக்கு தெரியும் ஏற்கனவே அந்த படை நல்ல பலம் வாய்ந்தது. ஸ்பெயின் வந்து எப்படின்னா அந்த குண்டு போடுற ஏவுகணை வீசுற அளவுக்கு அவங்கள்ட்ட நல்ல இராணுவ பலம், யுத்திகள் எல்லாம் நீக்குது. ஆனா இவங்க கூட்டிட்டு போற படை வீரர்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு ஆக்களை எதிர்கொண்டும் இல்லை, இது மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை படை வீரர்கள் கண்டும் இல்லை. அப்ப இது தாரிக்கு தெரியும், படை வீரர்கள் இதை கண்டா பயந்துருவாங்க. அப்ப என்ன செய்ய பாருங்க, அதை எப்படி மோட்டிவேஷன் இஸ்லாமிய வரலாற்றுல இப்படி ஒண்ணு நான் படிச்சே இல்லை. சரியா? இப்ப தாரிக் இப்ப அதாவது அந்த கடல்ல வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க, பாய்மர கப்பல்ல பெய்த்துட்டாங்க. போற டைம்ல சரியா நடுக்கடல். சரியா? நடுக்கடல். அங்காலதான் போய் அங்காலையும் போகல, இப்ப இங்காலையும் வரையிலும். இப்ப என்ன செஞ்சாருன்னா நடுக்கடல்ல வச்சு, அங்க ஸ்பெயின் விளங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் ஸ்பெயின். ஆனா இப்ப திரும்ப போக இயலாது ஆப்பிரிக்கா, ஏன்னா மிச்சம் தூரம் வந்தாச்சு. சரியா? நடுக்கடல்ல எல்லாரும் இறங்க சொன்னாரு. கப்பல்ல இருந்து எல்லா படை வீரர்களையும் தண்ட ஆயுதங்களோட எல்லாம் இறங்க சொல்லிட்டு, கப்பல்ல படை வீரர்கள் தெரியாம அந்த தீமூற்ற இதெல்லாம் கூட, அந்த பெட்ரோல் மாதிரி அந்த பதார்த்தம் அந்த டைம்ல தீமூற்ற இதெல்லாம் உள்ளுக்கு வச்சுதான் வந்துக்கிறார். படை வீரர்கள் பார்த்தா இது அங்க யூஸ் ஆகும்னு சொல்லி தாரிக் என்ன செஞ்சாரு, அந்த நடு கடல்லையே வச்சு அந்த படகை எல்லாம் எரிச்சு போட்டுட்டு, அதுக்கு பிறகு அவர் சொன்னாரு, இப்ப இங்கால போனாலும் மரணம், இங்கால போனாலும் மரணம். ஏண்டா இப்ப தாண்டி வந்துட்டு திரும்ப ஆப்பிரிக்காவுக்கு போனா கடல் கடந்துதான் போகணும், அதுக்கும் மரணம். ஸ்பெயினுக்கு போனா அதுக்கும் மரணம். அதுக்கு பிறகுதான் தாரிக் சொன்னாரு, இப்ப இங்க முதுக காட்டிட்டு இங்கால மரணமாகறத விட யுத்தம் செஞ்சு மரணமாகினா இதுல எது சிறந்ததாய்க்கும்? யுத்தம் செஞ்சு யுத்தம் செஞ்சு மரணமாயினா இதுதான் சிறந்ததாய்க்கும். அவர் சொன்ன உடனே அந்த படை வீரர்களுக்கு சரியான வெறி வந்துட்டு, மோட்டிவேஷன் ஆகி அவங்க என்ன செஞ்சாங்கடா, இங்க என்னத்துக்கு புறமுதுகாடி ஓடி போய் மரணமாகிறாண்டு, இவங்களோட அடிதடி சண்டை பிடிப்போம் போனாங்க. ஸ்பெயினை நோக்கி போனா அங்க இருக்கக்கூடிய சில மன்னர்கள் வந்து அவங்க தானே செய்தி அனுப்பிடுவாங்க, அவங்க வந்து இவங்களுக்கு கப்பல்களை கொடுத்தாங்க. இன்னாக இது கப்பல், இங்கால இப்படி போனா இவங்களை வீழ்த்தலாமட்டு விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு மாதிரியா ஸ்பெயினையும் முடிச்சிட்டாங்க. அதோட ஸ்பெயினும் கண்ட்ரோலுக்கு வருது. இப்ப கடைசி டைம்ல அங்க வந்து நாங்க பார்த்தோம், முகமது பின் காசிம் மட்டும்தான் போனேன், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போல. ஆனா இந்த யுத்தம் இறுதி டைம்ல ஈன இருந்த ஆளுநரும் போய் சேர்ந்து கொண்டுட்டாரு. யாரு? குதைபா. மூசா பின் உசைர். சொல்லவே இல்லை நான். காவல். குதைபா நான் படிச்சு தந்தேனா? இல்ல. என்ன பிள்ளை நீங்க புது புது பேரெல்லாம் சொல்றீங்க? யார் அந்த குதைபாண்டால்? சரி, இன்னும் கொஞ்சம் இலங்கை அரசியல் வரக்கிட்ட யார சொல்லுவீங்களோ தெரியா. சரி, ஓகே. அப்ப யாரு? மூசா பின் உசைரும் அந்த வெற்றியோட இணைஞ்சிட்டாரு. சரி, அப்ப இதோட ஸ்பெயின் வந்து வெற்றி கொள்ளப்பட்டது. இஸ்லாமிய வரலாற்றுல ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது இங்கதான். ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போச்சு என்று சொல்றதும் இந்த சந்தர்ப்பங்கள் அடிப்படையா வச்சுதான். சரி, அப்ப இது முடிஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு முதல்ல எக்ஸாம்பிள் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில 21ஆம் ஆண்டு வலீத் கால ஸ்பெயின் வெற்றியை ஆராய்க என்று ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு நீங்க எழுத வேண்டியது இப்ப நாங்க படிச்சதுதான். நான் கேட்கிறேன், வலீத் கால சிந்து வெற்றியை கேட்கலாம் தானே, ஏன் ஸ்பெயின் வெற்றியை கேட்கிறேன்? ஸ்பெயின் வந்து போராட்டத்து மத்தியில வச்சுக்கணும். போராட்டத்து மத்தியில, அப்படியா? அந்த முறை உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட். ஸ்பானிய மக்களை வந்து முஸ்லிம் இல்ல நான் கேக்குறேன், அந்த போர் முறை வித்தியாசம்.
தாரிக் அந்த நுணுக்கம் அதோட வித்தியாசம் மாதிரி விளங்கலையா அவங்களுக்கு? விளங்குது சார். வித்தியாசம் தான். நடுக்கடல்ல யாராலும் ஒருத்தர் அப்படி செய்வாங்களா சொல்லுங்களே? இல்ல செய்ய மாட்டாங்க. அவரு செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரு. வித்தியாசம் தானே. ஓ அப்ப அத முகமது பின் காசிம் அப்படி என்ன செஞ்சா? இல்ல, போனாரா, அடிச்சாரு, பிடிச்சாரு, வந்தாரு. ஆனா தாரிக் அப்படி செய்யலையே. கடலுக்கு எல்லாரையும் குதிக்க வச்சு. அப்ப இதனாலதான் ஸ்பெயின் வெற்றி 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்பெயின் வெற்றியை பற்றி ஆராயுங்க. ஆனா பாஸ் பேப்பர்ல ஒரு வரியாலும் சொல்லப்பட்டிருக்கிறா ஸ்பெயின் வெற்றி இப்படி தான் நடந்தேன். இல்ல, கலீஃபா வலித் காலத்தில் இடம்பெற்ற ஸ்பெயின் வெற்றி பற்றி சுருக்கமாக குறிப்பிடுக. குறிப்பிடுக. உங்களுடைய நான் கேக்குறேன், இப்ப நாங்க படிக்கிற கைட்ல ஸ்பெயின் வெற்றி இப்படித்தான் நடந்தேன்னு ஒரு வரியாலும் மீக்கா? இல்ல சார், இப்படி இல்ல. கைட்ல இல்ல, ஆனா பாஸ் பேப்பர் எக்ஸாம்ல கேள்வி வந்தீங்க. அதுதான் சொல்றது, பாட டைம்ல எங்க ஈக்கணும்? டிவியை பார்த்துட்டு ஈக்கணும், நாடகம் பார்த்துட்டு ஈக்கணும், பாடத்துல இருக்கணும். இல்ல பாடத்துல ஸ்டேட்டஸ் பார்க்கணும், செல்ஃபி பிடிச்சு செல்ஃபி அடிக்கிறேன்னு செல்ஃபி பிடிச்சு போடணும், அப்படித்தானே? இல்ல இதான் சொல்ற, பாடத்துல ஈக்கணும்னு சொல்லி. ஓகே, அப்ப ரைட். அப்ப இங்க படைத்தளபதி யாரு? குத்தைபா. மூசா பின் நுசைர். ரைட். இந்த ரெண்டு பேரும் தான் முக்கியமான ஆளுநர்கள். யாரு? இங்கால ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், இங்கால மூசா பின் நுசைர். இது முக்கியமானவங்க. அதை தாண்டி இருக்கிறவங்க சும்மா நூமலா பாத்துனா சரி. ரைட். அவங்க எல்லாம் முக்கியம் இல்ல. அடுத்தது இன்னும் இருந்ததா? இந்த குத்தைபா. அந்த குத்தைபா சொன்னால நான் பிடிச்சிக்கலாம் போய்த்து, ஆனா ஆள் மாட்டுமே, யாருன்னு ஆள் மாட்டட்டும். சரி. குத்தைபா வந்தீங்கன்னா மத்திய ஆசியாவுக்கு அவர் தான் பொறுப்பாயிருந்தார். அப்ப அவரு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவருடைய கண்ட்ரோல்லையும் ஒரு படைத்தளபதி இருந்த மஸ்லமா. அப்ப அவருடைய என்ன செஞ்சாங்கன்னா மத்திய ஆசியாவை வெற்றி கொண்டாங்க. எனவே இதுதான் நடந்தது. எனவே இப்படி ஒவ்வொரு பகுதிகளையும் வெற்றி கொண்டாங்க. வெற்றி கொண்டு தாம் விரும்பி ஒரு நல்லாட்சி அங்கு நடத்தி காட்டினாரு. எனவே இந்த வலீதுக்கு அவருக்கு சிறந்த ஆளுநர்கள், படைத்தளபதிகள் கிடைச்சது ஒரு சிறந்த பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு பிள்ளைகள். சரி, இப்ப எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, 3 ஆளுநர்கள் இவருக்கு பக்கபலமாக இருந்தாங்க வலீதுக்கு. யார் யாரு? மூசா பின் நுசைர், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், தாரிக் பின் சியாத். தாரிக் பின் சியாத் ஆளுநரா? குதைபா சார். அந்த குதைபா சொன்ன பிள்ளையால சொல்லுதான்னு பார்த்தேன். அதைத்தான் எதிர்பார்க்கத்தான் கேள்வி கேட்டேன். அந்த குதைபா சொன்ன பிள்ளையே காணல. இப்ப சொன்னா சரி, குதைபா யாரு? 3 ஆளுநர், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், மூசா பின் நுசைர், குதைபா. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கிழக்கு பிராந்தியம், மேற்கு பிராந்தியத்துக்கு மூசா பின் நுசைர். மத்திய ஆசியா இங்க நம்ம ஏரியா அங்க மேலுக்கு அதுக்கு இருந்தது குதைபா. ரைட். அந்த 3 பேருக்கும் 3 படைத்தளபதிகள் இருந்தாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுபுக்கு மூசா பின் நுசைருக்கு தாரிக் பின் சியாத். ஹஜ்ஜாஜ் பின் யூசுபுக்கு முகமது பின் காசிம். குதைபாவுக்கு மஸ்லமா. கிளியரா? படைத்தளபதிகளையும் ஆளுநர்களையும் குழப்பிக் கொள்றல. சரி, இப்ப எனக்கு அந்த கப்பல்ஸ கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பெயின் வெற்றிட பங்குதாரரான ஆளுநரையும் படைத்தளபதியும் சொல்லுங்க பாவம். மூசா பின் நுசைர், அவரது படைத்தளபதி தாரிக் பின் சியாத். ஸ்பெயின் வெற்றிட கப்பல்ஸ் 2 பேரும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்பும் தளபதி முகமது பின் காசிமும். மத்திய ஆசியாட கப்பல்ஸ் 2 பேரும் தளபதி உண்மையிலே கப்பல்ஸா? இல்ல, அவங்க படைத்தளபதிகளும். அப்படியே சொல்லிட வேணாம். எனக்கு ஞாபகம் மீக்கிறதுக்காக நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க அங்க போய் ஒத்தட்டையும் சொல்லிட வேணாம். சரி, கடைசியில சேர்த்து சொல்லி தந்தாருன்னு சொல்றேன்ல பொய்க்கு. நான் ஞாபகத்துக்கு சொல்றேன், கப்பல்ஸ் இல்ல. ரைட். சரி, அவன் ஞாபகம் வச்சீங்க. அப்ப சரி, ரைட். ஓகே பிள்ளைகள், ரைட். அதன் தொடர்ச்சியாக அடுத்தது வார ஆட்சியாளர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். ரைட். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்றவர் அந்த பேரை கேட்கும் போதே ஒரு சாந்தம், ஒரு அமைதி, ஒரு அழகு வர மாதிரி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒரு முக்கியமான ஒருத்தர்.
இவர் வந்து இரண்டாம் உமர் என்று வரலாற்றில் அழைக்கப்பட்டவர் தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்றவர். ஏற்கனவே உமர் அலி தான் அந்த 4 கலிஃபாக்கள்லயே சிறந்தவர் நாங்க படிச்சோம். அப்ப இவரு இரண்டாம் உமர் என்று அழைக்கப்பட்ட இருந்தா அப்ப இவரும் உமர் அலி மாதிரி இருப்பாரு. கொஞ்சம் இதா இருந்திருப்பாரு என்ன, ரைட். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் அடுத்த வாரிசாக நியமித்தது வந்து முக்கியமான உண்டு. சுலைமான் வந்து இவரை தான் நியமிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 6 தசாப்தங்கள் நீடித்த முடியாட்சியை தகர்த்து மீண்டும் கிலாபத்தை உருவாக்குற முயற்சியில தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஈடுபட்டார். இவர் வந்த உடனே முஆவியார் அலி நியமிச்ச கோட்டை தேவல்லன்னு கோட்டையை இது பண்ணி விட்டார், டிக்ளேர் பண்ணி விட்டார். தனியாக என்ன இருந்த தனியா வாகனங்கள் இருந்துச்சு, அந்த வாகனங்கள் தேவையில்லைன்னு வாகனங்களையும் திருப்பி அனுப்பிவிட்டார், பொது சொத்தாக்கி விட்டார். பைத்துல் மால் அது வரைக்கும் குடும்ப சொத்தா இருந்ததை பொது சொத்தா மாற்றி விட்டார். தனியா மெய்ப்பாதுகாவலர் இருந்துச்சு, அந்த மெய்ப்பாதுகாவலர் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. எனவே அது வரைக்கும் இருந்த ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் தூக்கி வீசிட்டு எப்படி உமர் அலி, அபுபக்கர் அலி, உஸ்மான், அலி அலி எல்லாம் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரு. ஆனா இறுதியில உஸ்மான் அலிக்கும் உமர் அலிக்கும் அலிர் அலிக்கும் என்ன நடந்துச்சோ அதேதான் இவருக்கும் நடந்துச்சு. என்ன கடைசி நடந்த இவருக்கு? அது எப்படி கொலை? நஞ்சூட்டி கொலை, ரைட். அப்ப பாருங்க, இவர் வந்து எல்லா முயற்சிகளும் செஞ்சிருக்காரு. எப்படியாலும் கிலாபத் ஆட்சி முறை திரும்ப கொண்டு வரணும்னு எல்லா உமையாக்களுக்கு இருந்த எல்லா சலுகைகளையும் தடை செஞ்சு எளிமையான வாழ்க்கையை கடைபிடிச்சு எல்லாமே செஞ்சாரு. ஆனா இப்படி செஞ்சதால உமையாக்கு வெறி கொண்ட உமையாக்கள், இந்த மர்வான் பின் ஹக்கம் வில்லனேல் மாதிரி ஆக்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ரைட். அப்ப அது மாதிரி ஆக்கள் உமையாக்களுக்கு இந்த கூத்திர வெறி பிடிச்சவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகல. அதனால கடைசா பிளான் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னா இவரை நஞ்சூட்டி கொலை செஞ்சாங்க. சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னும் சில ஆண்டுகள் அவர் பதவியில இருந்திருந்தா கிலாபத் ஆட்சி மீண்டும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இஸ்லாமிய முக்கியஸ்தர்கள் எல்லாரும் இந்த கருத்தை தான் சொல்றாங்க, ரைட். எனவே இதோட உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய ஆட்சியும் நிறைவடையுது. எனவே இதை நீங்க சுருக்கமா பார்த்தினா சரி. வரலாற்றுல இவர் இரண்டாம் உமர் என்று அழைக்கப்படுறதுக்கு காரணம், இவர் எப்படின்னா அடிக்கடி சொல்லுவார் எப்பவும், நான் உமர் மாதிரி ஒரு ஆட்சியை நடத்த போறேன். உமர் அலி அவங்களுடைய கால பதிவேடுகள் எப்படி ஆட்சி நடத்தா இதெல்லாம் தேடி தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் அடிக்கடி சொல்ற. அதே மாதிரி உமர் அலி எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி ஆட்சி நடந்தா அதே மாதிரி ஆட்சி நடந்து கொண்டாரு. அதனாலதான் இவருக்கு இரண்டாம் உமர் அப்படின்னும் அழைக்கப்படுத நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சோ இதுதான் முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய ஆட்சியாளர்கள். இறுதியில வீழ்ச்சி, இரண்டாம் உமரின் நடவடிக்கைகள் உமையாக்களோட தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டி காட்டிச்சு. மக்கள் எல்லாம் அறிஞ்சு கொண்டாங்க நல்ல முறையொண்டு இருக்க உமையாக்கள் இப்படி நடந்து கொள்றாங்க என்றத யாரினூடாக அறிஞ்சு கொண்டாங்க? உமர் இப்னு அப்துல் அசீஸினூடாக அறிஞ்சு கொண்டாங்க. இதனால ஏற்கனவே உமையாக்களால அலவியர்கள், அலிர் அலி சப்போர்ட் பண்றவங்க, ஷியாக்கள், அடுத்து அரபு அல்லாத முஸ்லிம்களான மவாலிகள், அதே மாதிரி அரபு தேசத்துல வாழ்ற, அரபு தேசத்துக்கு சல்லி கற்ற வாழ்ற அரபு அல்லாத ஏனைய இனத்தவங்க தான் திம்மிகள். இவங்க அதே மாதிரி பாரசீக பிரதேசவாசிகள், இவங்க எல்லாருமே உமையாக்களுக்கு எதிராகத்தான் செயற்பட்டாங்க. இதனால உமையாக்களோட ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால இறுதியில உமையாக்கள் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. குறிப்பாக வாரிசு ஒழுங்கில்ல, கோத்திர உணர்வு, ஷியா காரிஜி எதிர்ப்பு, மவாலி திம்மி, பைத்துல் மால் துஷ்பிரயோகம், அப்பாசிர எழுச்சி, இந்த மாதிரி காரணங்களால உமையாக்கள் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. எனவே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல ஹிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் கடைசியா சொன்னார் எப்படின்னா, உமையாக்களோட காலத்தை அடை காக்கும் காலம், அடை காத்த காலம் அப்படின்னு சொல்லித்தான் அறிஞர் ஹிட்டி சொல்லிக்கிறார். ஏன்னு சொன்னா பிற்காலத்துல அப்பாசி ஆட்சி வந்து பொற்காலமாக மாறிச்சு. அது எல்லா அறிவியல் எல்லா துறைகளையும் பொற்காலமா மாறிச்சு. அது இங்க கோழி இங்க அடகாத்ததாலதான் அங்க என்ன கோழி குஞ்சா மாறின மாதிரி இந்த உமையாக்கள காலம் அடை காக்குற காலமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கோழி குஞ்சா மாறினது எந்த காலத்துலயாம்? அப்பாசியர் காலத்துல. அத மாதிரி உவமானமாக இந்த ஹிட்டின்னு சொல்லக்கூடிய அறிஞர் உமையா காலத்தை அடை காக்கும் காலம் எடுத்தான்
சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, பின்பு தோன்றிய அறிவியல் மலர்ச்சிக்கு உமையாக்கள் அத்திவாரம் வெட்டிக்கிறாங்க. அரபு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இலக்கண அகதாதி, பல்துறை சார்ந்த அறிஞர்கள், அறிவுத்துறை வளர்க்கும் நகரங்கள் இப்படி உருவாயிச்சு. கிழக்கிலிருந்து மேற்கு வந்த எதிர்ப்புகள் பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்படித்தான் நாங்க இந்த உமையா ஆட்சியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனவே இந்த கிலாபத்து ராஷிதா உமையா ரெண்டு ஆட்சிகளையும் பார்த்தா இங்க ஜனநாயக முறைப்படி தெரிவு, இங்க வாரிசு அடிப்படையில தான் தெரிவு செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி சமூக நலன்ல கிலாபத்து ராஷிதா அக்கிர, இங்க குடும்ப நலன் தான் முக்கியத்துவம். இங்க மஜ்லிஸ் ஷூரா அடிப்படையில் ஆட்சி, இங்க மஜ்லிஸ் ஷூரா பேரளவுல தான் இருந்துச்சு. அதே மாதிரி பைத்துல் மால் பொது சொத்து இங்க, ஆனா இங்க அரச சொத்தாகத்தான் இருந்துச்சு. அரச சொத்துண்டா உமையாட்சியில குடும்ப சொத்தாகத்தான் இருந்துச்சு. அதே மாதிரி இங்க எளிமையான வாழ்க்கை, இங்க ஆடம்பரமான வாழ்க்கை, இப்படின்னு பல வேறுபாடுகள் இங்க இருக்குதுன்றத நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். ஸோ அப்ப நாங்க இப்படித்தான் உமையாக்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க, உமைய ஆட்சியில முக்கியமாக நான் ஒரு க்ளூ தாரேன். உமைய ஆட்சியில 14 பேர் இருக்கிறாங்க, ஆட்சி செஞ்சுக்கிறாங்க. பட் இந்த 14 பேர்ல ஒரு 4 பேர் தான் முக்கியமானவங்க. முஆவியார் அலி, அப்துல் மலிக் பின் மர்வான், வலீத் பின் அப்துல் மலிக், உமர் இப்னு அப்துல் அசீஸ். இந்த 4 பேர்ல இப்ப நீங்க சொல்லுங்க, யாரு வில்லன்? நாங்க கண்டுபிடிச்சிட்டா மர்வான் பின் ஹக்கம். அப்ப யாரு ஹீரோவாக இருப்பாங்க இந்த 4 பேர்ல? உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ். நீங்க ஹீரோன்னு எதை நினைக்கிறீங்க? நல்லா எளிமையா சும்மா இப்படி நடந்தா அப்படிதான் அதான் ஹீரோ? இல்ல, அந்த நாட்டை வந்து அவங்க அபிவிருத்தி செய்யணும், நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அதுகள் எனக்கு நான் வந்து வலீத் பின் அப்துல் மலிக் வருது. சரி, வேற யாரு கேணும்? இரண்டாம் நிர்மாணி வலீத் நான் பின் அப்துல் மலிக். அப்துல் மலிக் பின் மர்வான். அதான் இந்த வருவாங்க. ஒரு ஆளை தான். இது என்ன இந்த பாடுறாவாப்பா? ஒரு புள்ள வந்து சொல்லி எனக்கு வலீத் பின் அப்துல் மலிக், உமர் பின் அப்துல் அசீஸ், அப்துல் இருக்கு 4 பேரையும் சொல்லுங்க இல்லையா? அப்ப ஒரு ஆள் ஒருத்தரை சொல்லுங்க. ஒரு ஆளைத்தான், அப்துல் மலிக் பின் மர்வான். ஃபிரோஸ் அப்துல் மலிக் பின் மர்வான், நுஸ்ராட வலீத் பின் அப்துல் மலிக், நதீர்ட உமர் பின் அப்துல் அசீஸ். வேற அப்துல் மலிக் பின் மர்வான். ஓகே, அப்துல் மலிக் பின் மர்வான். வேற வலீத் பின் அப்துல் மலிக். வலீத் பின் அப்துல் மலிக்கு 2 ஓட்டு வருதா? வேற உமர் பின் அப்துல் அசீஸ். உமர் பின் அப்துல் மலிக், உமர் பின் அப்துல் அசீஸுக்கும் 2 ஓட். வேற எல்லாரும் நீங்களே comment சொல்லுங்க பண்ணுங்க. சார், சரி, நீங்களே சொல்லுங்க. நாங்க பாடத்துல ஒரு க்ளூ ஒன்று நாங்க பார்த்துட்டோம். சார், நான் ரீசன் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சது இது. இப்ப வலீத் பின் அசீஸ் அந்த வலீத் பின் அப்துல் மலிக் இருக்கிறது தானே, வலீத் பின் அப்துல் மலிக். அவரும் உமர் இப்னு அப்துல் அசீஸும் வந்து சரியா ஆட்சியை கொண்டு போறதுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் ஒண்ணு தேவை. அதை வந்து எடுத்து கொடுக்கிறவர் தான் வந்து அப்துல் மலிக் பின் மர்வான். அந்த 5 முனை போரை வந்து செஞ்சு கையாண்டு ஒரு அமைதியான சூழலை வந்து அவர் மானான வலீத் பின் அப்துல் மலிக்கு கொடுக்காரு. இவர் தான் வந்து அரச மொழியா வந்து அரபு மொழியை வந்து பிரகடனப்படுத்துறாரு. முஆவியர் அலி வந்து எப்படி ஆட்சியை வந்து அந்த ரீதியா வந்து செயற்பட்டு வந்தாரோ அதுக்கு சார்பா வந்து இவரும் அந்த நிலைநாட்ட பார்க்காரு. அதனால இவர் வந்து 2ஆம் நிர்மாணின்னு அழைக்கப்படுறாரு. அந்த ஒரு ரீசன்டால இப்ப நாட்டை மட்டும் காப்பாத்துறது அரசன் இல்ல, நாட்டு மக்களையும் சேர்த்து காப்பாத்தி கொடுக்கணும். அந்த டேலண்ட் வந்து இவர்கிட்ட இருக்கு. அதால நான் இவரை கூப்பிடுறேன். பெஸ்ட், வெரி குட். நுஸ்ரா, எங்கே உங்கள் தலைவர்? எங்க உங்களோட தலைவர்? சரி, இப்ப அவங்க சொன்ன மாதிரி இப்ப அப்துல் மலிக் பின் மர்வான் வந்து காலத்திலயும் அந்த 5 முனை நடந்துச்சுன்னு சொன்னாங்க தானே. அப்ப இவங்களோட காலத்துல நடந்துச்சுதானே சார் அந்த 5 முனை மாதிரி?
ஸ்பெயின். நான் இப்ப சொல்றேன் சார். சரி சரி நுஸ்ரா சொல்ல விடுங்க. நுஸ்ரா சொல்லுங்க உங்களோட தலைவரா. ஸ்பெயின் கைப்பற்றப்படுறது அதுல நான் போராட்ட காலகட்டத்தில் தானே கைப்பற்றப்பட்டாங்க. அவங்க சொன்னதால தானே இவங்க போனாங்க. அதுல இவர நாடு வந்து அபிவிருத்தி மடைஞ்சு தானே இவ்வளவு இதுக்கான நம்பிக்கையா தானே சொன்னாங்க. எங்க நாட்டுல இப்ப வந்து இப்படி நடக்குது, உங்களோட ஆட்சியால தான் எங்களை வந்து எங்களை காப்பாற்ற முடியும் அப்படி ஒரு இதால சொன்னாங்க. அது மட்டும் இவங்களோட தளபதிகளும் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, நம்பிக்கைக்குரிய ஆட்களும் நல்ல டேலண்டான ஆட்களும். அது நுஸ்ராக்கு சிரிப்பு தங்க கூட. ரைட். சரி இவங்களுக்கு அமைதியா வந்து ஆட்சி செய்யறதுக்குரிய சிச்சுவேஷன் அவர காலத்துல இல்ல. அவர் இருந்த அந்த 5 வருஷம் வந்து அந்த நாட்டை எப்படி நிலைப்படுத்துற சமாதானமாக்கி கொடுக்கிற பிறகு வர சமுதாயத்துக்குன்னு அவர் போரிட்டார். இவர் போரிட்டு சமாதானமாக்கி கொடுத்ததாலதான் வலித் பின் அப்துல் மலிக் வந்து சேவை செய்யறார். சேவை செஞ்சுட்டு போற பிற்காலத்துல அவருக்கு அந்த திரும்பவும் வந்து அந்த 5 முனை போர் வருது. ஒரு அரசரா இருக்கல அதுகள் செய்யத்தானே வேணும், போர்கள் வரும் தான். ஆனா சமாதானமாக்கி நிலையான ஒரு நாட்டை கொடுக்கறது யாரு? அப்படி கொடுத்ததுதான் இவரு அப்துல் மலிக் பின் மர்வான். குட். ஓகே. நான் வாரேன் இதுக்கு. நுஸ்ரா அவங்களோட நியாயம் சரி. ஹார்ட் எல்லாம் வருது ஃபிரோஷாக்கு. ரைட். நுஸ்ராக்கு அவங்களோட நியாயம் சரி. சார் நான் என்ன ஃபிரோஷாட சொல்றேன், நியாயம் இவங்க சரி. சேவை செஞ்சிருக்காங்க. அந்த போக்குவரத்து, அந்த கால்வாய்கள் அமைச்சது, பள்ளிவாசல் கட்டினது, அடுத்தது இன்னும் நிறைய சொன்னீங்க, அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. சரி அது சரி இதுவும் கல்வி நிதிகளுக்கு அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. என்ன நியாயப்படி நான் சொல்றேன், இவர் தான் குட் குட். வருவாரு. சரி பாப்போம். அடுத்தது எங்க உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னார்கள் எங்க அவங்களோட நியாயத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு ஆட்சியாளர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு அதுக்கு உதாரணமா இருந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் வந்து இந்த மத்த ஆட்சியாளர்கள் எப்படி அந்த தனது அந்த அரச சொத்தை எப்படி அந்த அவங்களோட அந்த இதுக்கு பாவிச்சாங்களோ அதெல்லாம் இல்லாம அவர் அந்த பொது சொத்தை மாத்தி அந்த எப்படி அந்த கிலாபத்துர் ராஷிதா இருந்துச்சோ அது மாதிரி கொண்டு வரதுக்கு அவர் முயற்சித்தாரு. இந்த சண்டை செஞ்சு அப்படின்னு இல்லாம இவர் அந்த சமாதானமான முறையில வந்து நாட்டை கொண்டு போனாரு. அடுத்து வந்து இவர் ஹதீஸ் துறையில வந்து தொகுக்கிறதுக்கு அந்த பல நடவடிக்கைகளை எடுத்தார். அப்படி குட். சரி ஓகே. நீங்க சொல்ற எல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு அந்த ஒரு வேர்டு வந்து உறுத்திட்டே இருக்குது. அந்த ஃபிரோசா சொன்ன ஒரு நல்ல ஒரு வேர்டு. ஃபிரோசா அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எப்படி நாட்டு மக்களை பாதுகாக்கிறதோட சேர்த்து என்னமோ ஒரு சொன்னீங்க. அரசனா இருக்கிறேன்னு சொன்னா தன் நாட்டுல மட்டும் அக்கறை இல்லாம அதோட சேர்த்து தன் நாட்டு மக்களையும் பாதுகாத்து செயற்படணும். அதுதான் சிறந்த தலைவனுக்கு ஒரு அடையாளம். வெரி குட். உண்மையிலே இப்ப நான் ஆன்சரை சொல்றேன். உண்மையிலே இந்த 14 பேர்ல இந்த 4 பேருமே சிறந்தவங்க தான். ஆனா ஒரு சிறந்த தலைவன் யாரு என்று சொன்னா நாட்டு அக்கறைய நாட்டு அக்கறைய தாண்டதையும் நாட்டுக்கு அக்கறை காட்டுறதையும் தாண்டி நாட்டு மக்களையும் பாதுகாக்கிறது தான் சிறந்த தலைவனுக்குரிய அடையாளம். சோ இப்ப அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் எடுத்து பார்த்தா அவர் ஒரு அமைதியான சிச்சுவேஷன் இருந்துச்சு, அதனால செஞ்சாரு. இப்ப நாங்க நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வலீதுர காலம் ஒரு அமைதியான காலமா இருந்துச்சு, எதிர்ப்புகள் வந்துச்சு, சமாளிச்சாரு. பட் அமைதியான காலம் நிலவுறதுக்கு யாரு காரணம் தான் பார்க்கணும். நுஸ்ரா யாரு காரணம் அமைதி ஈக்கிறதுக்கு? நுஸ்ரா எங்க இனியாச்சுன்னு சொல்லுங்க நுஸ்ரா பேரை கொஞ்சம். அப்துல் மலிக் பின் மர்வான். நுஸ்ரா சரி. இல்ல நுஸ்ரா சரி, அவங்க சொன்னது சரி. ஆனா உண்மையான காரணம் இத விளங்கி வச்சுனா சரி, அவங்க சொன்னது சரி, உண்மையிலே நானும் சொல்லிடுவேன். ஆனா ஒரு க்ளூண்டு வந்துட்டு தானே 2ஆம் நிர்மாணிட்டு வந்தாலே ஹீரோ யார் ஆயிடுவாங்க? ஒட்டோவா? அப்துல் மலிக் பின் மர்வான். அப்துல் மலிக் பின் மர்வான். நான் அதைத்தான் சொன்னேன். ஒரு க்ளூ ஒன்று நான் சொன்னேன். அதை கண்டுபிடிச்சிருவீங்களோ தெரியாது, கன்ஃபியூஷன் ஆயிட்டு. ஆனா நல்ல எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிச்சானே, நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. பிரோசா சொன்னது எனக்கு திரும்பவும் சொல்றேன். ஒரு சிறந்த தலைவன் அரசன் என்றவன் நாட்டிட அக்கறையையும் தாண்டி நாட்டு மக்களை யாரு பாதுகாக்கிறாங்களோ அவர் தான் சிறந்த தலைவன் அரசன் என்று நாங்க சொல்லுவோம். அந்த அடிப்படையில இந்த அப்துல் மலிக் பின் மர்வான் ஒரு அமைதியான பாருங்க, அவர் பதவி ஏற்கிற டைம்ல ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வந்து அந்த இக்கட்டான சிச்சுவேஷனை சிறந்த முறையில கையாண்டு அதை முடிவு கட்டினார் தானே. அதே சேம் டைம்ல அவர் அதை மட்டும் செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல அரபு மொழி அரச மொழியா பிரகடனப்படுத்தி வைக்கிறாரு, நாணயங்களை வெளியிட்டுக்கிறார், இப்படியும் சில செஞ்சுக்கிறார் தானே. சோ அப்ப நாட்டு மக்களை பாதுகாத்திக்கிறாரு, நாட்டிலையும் அக்கறையோட இருந்திருக்கிறாரு.
ரைட். அப்ப அது முக்கியமான, அதனாலதான் இவரை இரண்டாம் நிர்மாணின்னு நான் சொல்றேன். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் அது சிறந்த உதாரணமாவும் நான் சொன்னேன். ஒரு கட்டி அப்துல் மலிக் பின் மர்வான் ஆட்சி பீடம் ஏறும்போது ஒரு கட்டிடம் இப்படி இப்படி ஆடி டீக்குது, விளப்புற மாதிரி, இந்த சாய்ந்த கோபுரம் மாதிரி இப்படி இப்படி ஆடி டீக்குது. அந்த ஆடுற கோபுரத்தை நேரா நிமித்தி அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சது இவர் தான். அப்படி வச்ச போய்தான் பிறகு வந்தாக்கள் எல்லாம் அந்த கட்டிடத்துல ஏறினேன். சரி, அப்ப அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அப்துல் மலிக் பின் மர்வான் தான் இந்த உமையா ஆட்சியினுடைய ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹீரோ உங்களோட எக்ஸாமுக்கு வரணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். வந்தா இதே வீடியோவை எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி அப்துல் மலிக் பின் மர்வான் சம்பந்தமாக அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை ஒரு கேள்வியாக உங்களோட A-level எக்ஸாம்ல கேட்டு வருமாக இருந்தா இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் இந்த வீடியோ எல்லாருக்கும் போட்டு காட்டுவேன். ஸோ அதனால இதை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்களும் பிரார்த்தனை செய்யறோம், நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க, இந்த ஹீரோ அவங்களோட எக்ஸாமுக்கு கேள்வியாக வரணும் அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப நாங்க இதோட பாடத்துல சமரிடுக்கு போவோம். ஏதாலும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நாங்க சமரிடு போகலாம். சம்மரி லூப்போம் சார். ரைட். ஓகே, அப்ப நாங்க சமரிவுக்கு நுழைவோம். ஸோ நாங்க அப்ப இன்றைய பாட வேலையில இந்த உமையாக்கள் சம்பந்தமாக நாங்க பார்த்திருந்தோம். குறிப்பாக இந்த கிலாஃபத்துர் ராசிதாவுக்கு பிறகு தோற்றம் பெற்ற ஆட்சி முறைதான் இந்த உமையாக்கள் என்று பார்த்திருந்தோம். குறிப்பாக உமையாக்கள் அப்படின்றது அப்பாசியர்கள் வச்ச ஒரு பேர் தானே ஒழிய உமையாக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறல. பிறகு வந்த பரம்பரை அப்பாசியர்கள் தான் இவங்களை உமையாக்கள் அழைச்சாங்க. குறிப்பாக உமையா என்றவரோட வழித்தோன்றல் தான் இந்த உமையாக்கள்னு சொல்லுவாங்க. இவங்க தோன்றதுக்கு பல காரணங்கள் இருந்தன்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி இவங்களுடைய எழுச்சி எப்படி இருந்துச்சு, ஹசன் அலி உமையா அதாவது முஆவியர் அலிக்கு ஆட்சியை கொடுத்ததுதான் இந்த உமையாக்களோட எழுச்சியாக இருந்துச்சுன்னு நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி உமையா கலீஃபாக்கள் பல சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. அந்த சாதனைகளோட வெளிப்பாடு தான் இந்த அப்துல் மலிக் பின் மர்வான், வலீத் பின் அப்துல் மலிக், அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் இவங்களுடைய சாதனைகள் இருந்துச்சு என்று சொல்லி நாங்க அதையும் பார்த்திருந்தோம். இறுதியாக எது எப்படி இருந்தாலும் இந்த உமையாக்கள்ல குறிப்பாக வாரிசுல ஒழுங்கில்ல, கோத்திர உணர்வு, மவாலிகள், பைத்துல் மால், குறிப்பாக அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸை தவிர மற்ற எல்லாருமே ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. வாரிசுகள் ஒழுங்கில்ல, ஒரு முறையாக வாரல்ல, டேலண்ட் இல்ல வாரிசுகள். இப்படி ஒரு சில ஆட்சியாளர்கள் மட்டும்தான் உண்மை ஆட்சியில நல்ல முறையில நடந்து கொண்டாங்க. அதனாலதான் 4 பேரை மட்டும் இங்க முக்கியத்துவப்படுத்தி போட்டுக்கிறாங்க. அடுத்த ஆக்களோட பேரையாலும் சொல்றதுக்கு அவங்க பெருசா டேலண்டோ முக்கியத்துவமோ இல்ல. அதனாலதான் அவங்கள போட்டு இல்ல. எனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதுதான் முக்கியமானது. எது எப்படி இருந்தாலும் இந்த உமைய ஆட்சியில அரபித்துவம் மேலோங்கித்தான் இருக்குது. அரபு மொழி அரச மொழியாக பிரகடனம் செஞ்சது இந்த அப்துல் மலிக் பின் மர்வான் தான். இந்த உமைய ஆட்சியினுடைய ஹீரோவாக இந்த அப்துல் மலிக் பின் மர்வான் தான் இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் 2ஆம் நிர்மாணியில் அழைக்கப்பட்டாரு. சேம் டைம்ல எல்லா படத்திலையும் ஒரு வில்லன் இருப்பான். அது மாதிரி இந்த உமையாக்கள் என்ற இந்த படத்துல வில்லனாக மர்வான் பின் ஹக்கம் தான் இருந்திருக்கிறாரு என்ற விடயத்தையும் நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ளணும். எனவே கிலாபத் ஆட்சி போனதுக்கு பிறகு ஒரு வம்ச ஆட்சியான உமையாக்களுக்கு ஆட்சி போச்சு. அதே மாதிரி உமையாக்கள் வீழ்ச்சி அடைஞ்சா இன்னொரு வம்ச ஆட்சி வருமா, இல்லாட்டி இந்த உமையாக்களோட இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைய போகுதா என்றதை நாங்க மீண்டும் அடுத்த பாட வேலையில சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.